2015-16 டைமில் டப் ஸ்மாஷ்னு வந்தது. அப்படியே சும்மா அப்படி சின்ன இந்த டிக்டாக் மாதிரி தானங்க அது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டப் ஸ்மாஷ்க்கு அப்புறம் மியூசிக்கலி வந்தது. மியூசிக்கலிக்கு அப்புறம் டிக்டாக் வந்தது. டிக்டாக் அப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல். சும்மா ஒரு டயலாக் வரும், ஏதாவது கோவை சொல்லலாம் மேம் டயலாக், வடிவேல் டயலாக், இது மாதிரி டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அது பண்ண போய் அது அந்த ஓவர் நைட்டில் அது மில்லியன் வியூஸ் போய் they recognize my face. I spent around 1,25,000 for the course, wherein they gave me 75,000 products மட்டுமே. So with this product you can start a saloon சிந்துன்னு சொல்லிட்டாங்க. And she was working for a product. So learning nail வந்து it's an expensive thing. Of courseங்க, it comes under a premium category. Mentorship வந்து எனக்கு அதில் ப்ராப்பராக கிடைக்கல என்னோட ஃபர்ஸ்ட் கோர்ஸில். அந்த பெயின் எனக்கு தெரியும். ஸோ அந்த தப்பை நான் பண்ணிடக்கூடாது, என்னை நம்பி வராங்க அப்படிங்கும்போது. ஸோ ஐ வாஸ் வெரி கிளியர் வித் மை பாயிண்ட்ஸ். ஐ காட் லாட் ஆஃப் ஸ்கேம் கால்ஸ் ஆல்சோ. லேடிஸ் தான் பேசுவாங்க, ஆனால் வந்து நேம்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. தே டோன்ட் ஹவ் எனி ஈவெண்ட் ஃபார் டூயிங். சும்மா தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் மீ கம் ஓவர் த பிளேஸ். ஐ டோன்ட் நோ வாட் தே பிளான். சர்வீசஸ் பண்ணுறோம், ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், ரெண்டல் பில் கட்டணும், ப்ராடக்ட்ஸ்க்கு காசு போடணும், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு அப்பப்போ தான் கொஞ்சம் புரியுது. அப்புறம் தான் பிஸ்னஸ்னால் என்ன, அதுக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, இவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்றது எனக்கு அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. மோர் தென் 500-600 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் 600 students like proper certificate ஓட உங்களோட அகாடமில பாஸ் ஆயிருக்கு. Majority of students are having their own salons on nails and I am not confident with my nails. But எனக்கு அது பெருசாக வச்சா பிடிக்கும். So I had this length. நான் இந்த லென்த்தில் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒரு இதை விட இன்னும் லென்த்தியாக வச்சேன். ஸோ தே கம் அண்டர் நெயில் எக்ஸ்டென்ஷன். அந்த நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு மேலே வி கிரியேட் அ பாடி அண்ட் தட் பாடி இஸ் கோயிங் டு பி ஸ்டே வித் அஸ் ஃபார் 3 to 4 weeks. ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறீங்கனாலே உங்கள் நெயில்ஸில் அது 4 வாரம் தங்கும். ஹாய், வெல்கம் டு தி ஷோ சிந்துஜா. ஹலோ கரண், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? நைஸ். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் உங்களை நான் எப்படி அட்ரஸ் பண்ணணும், லைக் என்னன்னு சொல்லி கூப்பிடணும், ஐ மீன் வாட் யூ டூ? Goes without saying, Phenomenals by Sin. I run a nail studio, so founder, CEO, nail technician, nail trainer, nail artist. So அந்த மாதிரி ஒரு இந்த லிஸ்ட் பெருசாக போகும்னு கன்ஃபார்மாக தெரியும், அதுக்காக தான் கேட்டேன். பட் வாட் யூ ப்ரிஃபர், லைக் இதுதான் சொல்லணும், லைக் யுவர் நேம்? Sindhu. Yeah, Sindhuja is how it started. Yeah. So before starting this journey, வெளியில தெரிய ஆரம்பிச்சதே வந்து டப் ஸ்மாஷ்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான். ஸோ அந்த டைம்ல அது 2015-16 டைம்ல டப் ஸ்மாஷ்னு வந்தது. அப்படியே சும்மா அப்படி சின்ன இந்த டிக்டாக் மாதிரி தானங்க அது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டப் ஸ்மாஷ்க்கு அப்புறம் மியூசிக்கலி வந்தது. மியூசிக்கலிக்கு அப்புறம் டிக்டாக் வந்தது. டிக்டாக் அப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல். எல்லாத்துலேயும் நீங்கள் அப்பப்போ ஏதாவது ஒரு டயலாக் பேசி டைம் பாஸ் பண்ண மாதிரி ஏதாவது பேசிட்டு டைம் பாஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என் ஃப்ரெண்ட் கூட நான் லைக் அந்த பீரியட் நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப டப் ஸ்மாஷ் பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கப்போ தே மென்ஷன் யுவர் நேம் சிந்துஜா போது எனக்கு யார் தெரியல, நான் வேறு யாரோ சொல்லிவிட்டு அவங்களா அப்படின்னு கேட்கும்போது டப் ஸ்மாஷ் உனக்கு தெரியுது, அப்புறம் எப்படி உனக்கு சிந்துஜா தெரியல? லைக் சிந்துஜா தான் டப் ஸ்மாஷ் பிராண்ட்ஸ் அம்பாசிடர் மாதிரி ட்ரீட் ஷோர். I'm not exaggerating, right? அந்த டைம்ல வந்து என்னோட சேர்ந்து ஒரு 4 பேர் இருந்தோம். ஸோ இட் வாஸ் லைக் நான் என்னோட சேர்ந்து ஒரு 5 பேர் வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா விஜய் டிவிலலாம் அப்போ தான் கொஞ்சமாக ரெகக்னைஸ் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இதுக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. ஆனால் டப் ஸ்மாஷ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு டயலாக் வரும், ஏதாவது கோவை சொல்லலாம் மேம் டயலாக், வடிவேல் டயலாக், இது மாதிரி டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அது பண்ண போய் அது அந்த ஓவர் நைட்டில் அது மில்லியன் வியூஸ் போய் they recognize my face. என்ன மாதிரி அந்த 4 பேருக்குமே ஓகே டப் ஸ்மாஷ்ல அவங்கள பார்த்துருக்கேங்கிற மாதிரி நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த டிவி ஷோஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஸ்லோ நிறைய அதுலேயும் சில பேர் இப்போது தே ஆர் ஸ்டில் இன் டு சினிமா ஃபீல்ட் அண்ட் சில பேர் இல்லை. நான் இந்த ஜேர்னிக்கு எப்படி வந்துட்டேன், நீல்ஸ் ஜேர்னி. ஏன் நோ சொல்லிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ லைக் ஆஃப்டர் கொரோனா அந்த பிரேக்குக்கு அப்புறம் லாக்டவுன் பீரியடில் வந்து நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சராக மாறினாங்க. சேம் கைண்ட் ஆஃப் ஷோஸ் ஒரு அதான் டப் ஸ்மாஷ் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ லிப்ஸிங்காக இருக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டாக இருக்கலாம், அப்படி பண்ணுறாங்க. அவங்க ஜேர்னி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே டூயிங் தட். தென் இன்ஸ்டாகிராமில் தேர் ஸ்பான்சரிங் ஸ்டப்ஸ், பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. தென் மேபி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறாங்க, வெப் சீரிஸ் அண்ட் மூவிஸ்க்கு போகிறாங்க. ஆர் அவங்களோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இட் இஸ் லைக் ஈக்குவல் ஆர் மோர் தேன் சினிமான்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. யூ ஹேட் தட் பொட்டன்ஷியல். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இருக்கீங்க, பீப்புள் நோ யூ அ லாட். இப்போ கூட நான் ரீசெண்டாக உங்களோட கமெண்ட்டில் ஒன்று பார்த்தேன், ஃபினாமினல்ஸோட போஸ்ட் ஆர் இன்டர்வியூ போஸ்ட்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு இருக்கும்போது வீடியோலாம் ஓகே, கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, எங்கேயோ நான் பார்த்துருக்கேன், யூ லுக் ஸோ ஃபெமிலியர், ஆனால் எங்கே இருந்தால் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த லைக் அந்த லாஸ்ட் டிகேடில் உங்களை வந்து அந்த டப் ஸ்மாஷ் கண்டென்ட் கிரியேட்டராக தெரியும். இப்போ ஒரு டோட்டலாக ஒரு வேறு ஜென்ரேஷன் இருக்காங்க, தே நோ யூ பை ஃபினாமினல்ஸ் அண்ட் நெயில் ஆர்டிஸ்ட். அந்த அகாடமி நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அதுக்காக தெரியுது. பட்
நிறைய பேருக்கு உங்களோட அந்த மாணிக் பாஷாவோட வரலாறு தெரியாம இருக்கு. ஐ திங்க் அந்த டைம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய வந்ததுங்க சினிமா போறதுக்கு. சினிமான்றது இட் இஸ் லைக் ஒரு ஒரு பெரிய ஃபீல்டு இல்ல. Yeah. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நம்ம இது கரெக்ட்டா இருக்குமா? ஆர் வி கேப்பபிள் டூ டூ திஸ்? நமக்கு செட் ஆகுமான்றத அனலைஸ் பண்ணணும். Okay. மேபி அந்த டைம்ல எனக்கு அனலைஸ் ஒரு அப்சர்வ் பண்றக்கு எனக்கு அப்போ ஐ டோன்ட் நோ. மேபி எனக்கு அப்ப பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள போணுங்கிற மாரி தெரியல. ஆல் ஐ டிட் வாஸ் ஜஸ்ட் டு எனக்கு வந்து இந்த 9 to 5 ஜாப் போயிட்டுருந்தேன். அப்பப்போ Okay. ஏதாவது ஒரு கடியா இருந்துச்சு, கடுப்பா இருந்துச்சுன்னா, அப்ப தான் இத சூஸ் பண்ணேன். ஸோ ஐ மீன் இந்த ரீல்ஸ் பண்றது, இந்த டிக்டாக் பண்றதெல்லாம். ஸோ தட் டசன்ட் மீன் ஓகே நான் அது பண்ணதுனால நான் சினிமாக்கு போணும். ஐம் கெட்டிங் சான்சஸ். மேபி ஐ ஷுட் யுட்டிலைசிங் எனக்கு தோணும் தான். ம். பட் வேண்டாமே எனக்கு மேபி இது செட் ஆகாதோங்கிற ஒரு மைண்ட் சொல்லும். ஸோ அதனால ஹெசிடென்ட்டா இருந்தீங்களா சினிமாக்கு மேபி போறதுக்கு? ஐம் ஹெசிடன்ட் ஆஸ் இன் ஓகே வேண்டாம் நமக்கு பண்றது ஈஸி. டிக்டாக்லாம் பண்றது, டயலாக் பண்றது ஈஸி. ஆனா வந்து நம்ம அந்த சினிமாக்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுலலாம் சீரியல்லாம் பண்ணியிருக்கேன். எங்க அம்மாவுக்கு வந்து ஆசை ரொம்ப. நான் அந்த ம். சினி ஃபீல்டுக்குள்ள போகணுன்ட்டு. ஸோ அந்த சின்ன வயசுல இந்த குஷ்பு மேம் Yeah. சீரியல்லாம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீல்டு செட்டப் வந்து ரொம்ப ஹார்டுங்க. நம்ம வந்து சும்மா ஒரு படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லான்னு ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுமா? அத ஒரு செட்டப் பண்ணணும். லைட் மேன் இருக்கும், டைரக்ஷன் இருக்கு. அந்த மாரி இருக்குல்ல. ஸோ அந்த ஃபீல்ட்ல நின்னு அந்த டயலாக அப்சர்வ் பண்ணி அது பேசணும்னா தட் நீட்ஸ் மோர் ஆஃப் பேஷன்ஸ், மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா ஒரு டிக்டாக் பண்ணிட்டா நம்ம பெரிய ஆள் ஆக முடியாது. ஸோ அது பண்ணணும்னா வி நீட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓகே மேபி வந்து பொறுமையா போவோம். நமக்கு இதுதான் செட் ஆகுமோ என்னவோன்னு Okay. சொல்லிட்டு டிக்டாக்கோட ஸ்டாப் பண்ணதோட சரி. ஒரு மேல போக்குல யூட்டிலைஸ் யாருக்கும் அடி, யாருக்கு தான் தெரியல. எதுவுமே ஐ மீன் நீங்களே கோத்து விட்டுறாதீங்க. நான் Okay. சாதாரணமா தான் சொன்னேன். எனக்கு புரியுது. லைக் யூ சூஸ் இட் லைக் மோர் ஆஃப் அன் ஹாபி. லைக் எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கைண்ட் ஆஃப் எஸ். அந்த மாரி நீங்க இது சும்மா பண்ணிக்கலாம். சும்மா என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நான் டைம் பாஸ் சும்மா பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அது வந்து எனக்கு இப்போ இட் ஹாஸ் கிவன் அ லாட் ஆஃப் ரெகக்னிஷன் டு மை நெயில் ஸ்டுடியோன்னு ஓகே. வச்சுக்கோங்களேன். ஸோ மேபி சினிமாக்கு போயிருந்தேன்னா அது மேபி எனக்கு இதுதான் ஆசைன்னு இப்போ நான் அப்சர்வ் பண்ணிக்கேன். சிந்துஜான்னா ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல இப்போ. Yeah, this is like a proper brand. யா Yourself a எக்ஸாக்ட்லி. brand. ஃபினாமி நெயில்ஸ் பை சிந்து அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ நெயில் ஸ்டுடியோ அப்படின்னே இட் கோஸ் வித்வுட் சேயிங். Yeah, yeah, yeah. பிகாஸ் நான் வந்து யோசிச்சு தான் இதில் நான் போனேன். ஏன்னா ட்ரெண்ட் கல்ச்சர் வந்து வேற வேற இதில் ஃபீல்டில் போயிட்டு இருக்கும்போது ம். ஐ சோஸ் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் விச் இஸ் நெயில்ஸ். ஸோ நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஜேர்னி. அதான் டப் ஸ்மாஷ்ன்னு சொல்லும்போது எப்படி உங்க பேர் அடிபட்டுச்சு, அத தவிர்க்க முடியாதோ, நெயில்ஸ்ன்னு சொன்னா உங்களோட பிராண்ட் அண்ட் யுவர் ஃபேஸ் இஸ் லைக் ஆட்டோமேட்டிக்கா பாப் ஆகுது. ஆமா ரைட்? Yeah. லைக் யூ ஆர் லைக் சூசிங் ஒரு டெக்கேடுக்கு நான் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சூஸ் பண்றீங்களா? ஆக்சுவலி நெயில்ஸ் வாசன் மை பிளான். ஓகே. எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். ம். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங். நான் சொன்ன மாதிரி 9 to 5 ஜாப் போயிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ இந்த ஒர்க் பண்ணது சும்மா பிடிக்கல. இது எந்த பீரியட்னு தெரிஞ்சுக்கலாமா? சாரி. இந்த நெயில்ஸ் வந்ததா இல்ல. நீங்க அதான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ஐ மீன் இந்த ஒர்க் இந்த 2015-16 டைம்லலாம் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஓகேங்களா. ஓகே. அப்போ எங்கேனா வெக்கேஷனுக்கு எங்கேனா நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரி போகிறோம் ம். அப்படின்னா அப்போ வந்து எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லையுமே ஒரு நெயில் சலூன் இருக்கும். ஓகே. நெயில் சலூன் ஆஸ் இன் 4 டேபிள் சின்ன டேபிள் தான் வச்சுருப்பாங்க. ஒரு 10க்கு 10 தான் இருக்கும் இடம். அங்கே வந்து எனி டைம் அந்த ஸ்டோர் வந்து ஃபில்லிங்காக தான் இருக்கும். எப்போவுமே கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். மெயின்லி கான்சன்ட்ரேட் ஆன் நெயில்ஸ் நெயில்ஸ் அலோன். வேற நெயில் எதுவுமே இல்ல. சலூன் மட்டும் தான் ஓகே. இருக்கும் அதில். நெயில்ஸ் ஆஸ் இன் நாங்கள் மேனிக்யூர் பெடிக்யூரும் சேர்ந்து தான் செய்வாங்க. ஸோ அந்த தெரு தாண்டி அடுத்த தெரு போனீங்கன்னா அங்கே ஒரு நெயில் ஸ்டுடியோ இருக்கும். ஓகே. அப்படியே அப்படி நிறைய நெயில் ஸ்டுடியோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது நான் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா என்ன இப்படி நெயில்ஸ் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி நான் போய் பண்ணியிருக்கேன் அங்கே நெயில்ஸ். அப்போ பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நெயில்ஸ் வந்து 3 to 4 வீக்ஸ் எனக்கு என் கையிலே இருந்துச்சு. ஸோ விச் மீன்ஸ் நான் காலையில் எழுந்துக்கும் போது என் நெயில்ஸ் பார்ப்பேன். ஓகே. ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கும் போது நெயில்ஸ் பார்ப்பேன். பார்க்கும் போதெல்லாம் இட் இஸ் அன் அட்ராக்ஷன். இட் இஸ் பூஸ்டிங் மை கான்ஃபிடன்ஸ். ஓகே. அது பார்க்கும்போது சார் எவ்வளோ ப்ரெசென்டபிளாக இருக்குல்ல என் நெயில்ஸ். இஃப் ஐம் கோயிங் ஃபார் அ காஃபி ஆர் இஃப் ஐம் ஆஸ்கிங் மை ஃப்ரெண்ட் டு டேக் அ ஃபோட்டோ. நான் காஃபி குடிக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த கையோட அந்த கப் ஆஃப் காஃபி வித் ஓகே. மை நெயில்ஸ் ஹவ் அட்ராக்டிவ் இட் இஸ். புரியுது. பீப்புள் ரெக்கக்னைஸ் பீப்புள் நோட்டீஸ் ஹே உங்கள் நெயில்ஸ் சூப்பராக இருக்கு நீங்கள் எங்கே பண்ணீங்க போது ஆஹா செமையாக இருக்குல்ல அப்படிங்கும்போது அது கேர்ள்ஸ்க்கே ஒரு பூஸ்ட் இருக்குங்க. லைக் ஹூவர் கெஸ் நெயில்ஸ் டன். ம். ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ் போனால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் என்னவோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி வை நாட் இன் சென்னைன்னு யோசிச்சிட்டேன். ஸோ ஒர்க் பண்ணுறதையும் விட்டுட்டு ஒருத்தவங்க கிட்ட நான் சென்னையில் நெயில்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஷி ஹேட் அர் ப்ரைவேட் ஸ்டுடியோ மாதிரி அவங்க வீட்டில் செட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. வே பேக் இன் 2019 வச்சுக்கோங்களேன். 2019 அப்போ அந்த டைம்ல நெயில்ஸ் பத்தி ஒரு பெரிய ஒரு இது இல்ல. சென்னையிலலாம் கிடையாது. இல்ல. ஒன்று சலூன் இருந்தது. அதுவுமே ஆல்மோஸ்ட் க்ளோசிங்ஸ் இதில் தான் இருந்தது டியூ டு தேர் பர்சனல் ரீசன்ற ஓகே. மாதிரி. அப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு நெயில் சலூன் ஸ்பெசிஃபிக்காக நெயில்ஸுக்குன்னு
எதுவுமே இல்ல சென்னையில. அப்ப நான் இவங்க கிட்ட பண்ணிட்டுருக்கும்போது, இவங்க அடிக்கடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. நான் இன்னைக்கு இந்த நெயில்ஸ் பண்ணேன். நான் இன்னைக்கு இந்த ட்ரெய்னிங் குடுத்தேன் அப்படின்னு. மேபி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட படிக்க போனேன். ஓகே. படிக்க போறப்ப கூட ஐ டிட்ன்ட் ஹேட் பிளான்ஸ் தட் ஐ வுட் ஸ்டார்ட் எ ஸ்பெஷல் சலூன் ஃபார் நெயில்ஸ் அண்ட் அகாடமின்ற மாரி பிளான் பெருசா இல்ல. ம். மேபி ஐ வாண்டட் டு டூ. ஓகே, எனக்கு அந்த ட்ரீம் இருந்தது. மேபி நான் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எனக்கு அந்த நமக்கு இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கோம். பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு ஒரு ஒரு ஃப்ளோல தானே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி, சர்டிஃபிகேஷன் வாங்கி, அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் பண்ணி, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிச்சு ஹோல் செட் ஆஃப் ஜர்னிங்க அது. அது வந்து இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஏன்னா நெயில்ஸ்ல வந்து தெர் ஆர் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் நெயில்ஸ். அது உள்ள டைவ் இன் பண்ணா தான் அது ஒரு பெரிய உலகம் அப்படிங்கிறதே ஓகே. புரியும். ஸோ நான் அப்படி ஒன்னொன்னும் கிளாஸ் முடிச்சு ஐ டுக் லிட்டர்லி 8 மந்த்ஸ் ஃபார் மீ டு ப்ராக்டிஸ். ஒரு டைம் என் ஃப்ரெண்ட காலையிலேயே வீட்டுக்கு கூப்பிட்டு, ஈவினிங் வரைக்கும் உட்கார வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன். 2 நாள்லயே பிஞ்சு வந்துருச்சுன்னு சொல்லிருவாங்க. இது கோர்ஸ் எவ்வளோ நாள் டைம்? கோர்ஸ் வந்து எனக்கு 15 டேஸ் கோர்ஸ் சொன்னாங்க. ஓகே. பட் டியூ டு ஃபியூ ரீசன்ஸ் 10 டேஸ் கோர்ஸ் தான் நடந்தது. ஓகே. பட் 10 டேஸ் கோர்ஸ்ல கேவ் மீ ஆல் த ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஓகேங்களா? இப்ப நான் கிளாஸ் ஐ ஸ்பென்ட் அரவுண்ட் 1,25,000 ஃபார் த கோர்ஸ். கோர்ஸ். ஆமா. ஓகே. வேரின் தே கேவ் மீ 75,000க்கு ப்ராடக்ட்ஸ் மட்டுமே. ஸோ வித் ஓகே. திஸ் ப்ராடக்ட் யூ கேன் ஸ்டார்ட் எ சலூன் சிந்துன்னு சொல்லிட்டாங்க. ம். அண்ட் ஷி வாஸ் வொர்க்கிங் ஃபார் அ ப்ராடக்ட் அப்போ. ஓகே. ஒரு பர்ட்டிகுலர் நெயில் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ லேர்னிங் நெயில் வந்து இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் திங். ஆஃப் கோர்ஸ்ங்க. இட் ஓகே. கம்ஸ் அண்டர் அ பிரீமியம் கேட்டகரி. இப்ப எனக்கு நெயில்ஸ்னா நான் க்ரோ ஆனதுல பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ் இருக்கும். அத யூஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருவாங்க. அத எடுத்து நம்ம இது பெயிண்ட் பண்ணிப்பாங்க. சம்திங் லைக் தட் ஐ அம் யூஸ்ட் அதேதான் டு தட். நானுமே. ஆ. இத்தனைக்கும் ஐ வில் ஹேவ் வெரி ஷார்ட் பிட்டர் நெயில்ஸ். நெறைய நெயில் பைட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கும் எனக்கு. ஓகே. நெயில்ஸ் குட்டியூன்னு இருக்கும். அதுக்கே நான் நெயில் பாலிஷ் வாங்கி போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு அடிச்சிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ இப்ப இந்த கோர்ஸ் படிக்கும்போது ஐ ஸ்பெண்ட் அரவுண்ட் திஸ் ஹியூஜ் மனி. ம். வேலையும் விட்டுட்டேன். ஐ ஸ்பெண்ட் திஸ் மனி. ஓகே. ஏன்னா ஐ நோ த வேல்யூ ஆஃப் இட். நான் பண்ணியிருக்கேன். ம். இது புதுமையா வந்து தான் ஆகணும். எனக்கு சென்னையில இது நான் ஏதாவது பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ். அப்போ வந்து கொரோனா டைம் அந்த டைம்லலாம் ம். மேக்கப் வாஸ் சோ மச் டிமாண்டிங். யாஹ்! மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் நெறைய பேர் அது கத்துக்கணும்னு போனாங்க. ம். எனக்கு அதில பிரெட்டி மச் இன்ட்ரெஸ்ட் இல்லாம மாரி இருந்தது. சரி ஓகே. நம்ம நெயில்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது போம்போது, அது உள்ள போய் படிச்ச அப்புறம் தான் இதில இவ்ளோ இருக்கா, இதில இவ்ளோ கத்துக்கிறதுக்கு இருக்கா, இவ்ளோ நாலேட்ஜ் இருக்கான்னு தெரிய வந்தது. ஸோ ஆஃப்டர் கிளாஸ் ஐ டுக் 8 மந்த்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். எவ்ரி நைட் அண்ட் மார்னிங் ஒரு இந்த நீலாம்பரி ரூம்ல ம். உட்காந்து எப்படி அதையே போட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு லைக் இருப்பேன். சோ அந்த மச் மாரி நான் அப்ரெஸ்ட். நெயில்ஸ் வீடியோவே தான் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. ஏன்னா யூடியூப் ஹேஸ் அ லாட் ஆஃப் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ் நெயில் டெக்னீஷியன்ஸ் வீடியோஸ். ம். அண்ட் ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் ஸ்கில் மாறும். லைக் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு குக்கிங் வீடியோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் வந்து உப்பு வந்து ஃபர்ஸ்ட்டே போட்டுருவாங்க. ஒரு சில பேர் லேட்டா போடுவாங்க. வெல்லம் சேர்ப்பாங்க கடைசியா. கைப்பக்குவம் மாறுது அந்த எல்லாருக்கும். அந்த ஓகே. மாதிரி ஒரு டெக்னீஷியன் ஓகே இது யூஸ் பண்றாங்க. இன்னொரு ஓகே. டெக்னீஷியன் இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் போடுறாங்க. மேபி நம்ம இது ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் ஏன் இப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா, ஈவன் ஆஃப்டர் கிளாஸ் வென் ஐ கேம் ஹோம் டு பிராக்டிஸ் எனக்கு அது வராது. ஓகே. மேபி மேமோட கைடன்ஸ் இருக்கும்போது வருது. வீட்டுக்கு வந்தா ஏன் வர மாட்டேங்குது? எங்கேயாவது தப்பு பண்றானா நான் அவங்க கிட்டயும் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, "நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. வரும்ன்ட்டே ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருப்பாங்க." பட் ஐ நோ ஐ அம் டூயிங் சம்திங் ராங். பட் எனக்கு அதுலேருந்து வெளில வரவே முடியல. அதில நான் அவ்ளோ அப்சஸ்ட் ஆயிட்டேங்கிறதே வந்து லேட்டரா தான் எனக்கு புரியுது. ஓகே. யூ சீ தட் புஷ். நான் வந்து இவ்ளோ புஷ் எனக்கு வரும்ன்றது ஸ்டார்ட்டிங்ல லைக் தெரியல. ஐ வாஸ் எக்ஸைட்டட் டு லேர்ன். ஐ நோ ஐ லவ் நெயில்ஸ். பட் அது படிச்சக்கப்புறம் தான் ஐ அம் அனலைசிங் அண்ட் ரியலைசிங் தட் ஓகே எனக்கு இது இவ்ளோ பிடிக்கும் போல இருக்கு. ஐ ஷுட் நெவர் கிவ் அப் ஆன் திஸ்ங்கிற மாரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. அத அப்படியே நான் என்ன பண்ணேன், யூட்டிலைஸ் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் பார்த்து ஓகே நான் இங்க தான் தப்பு பண்றேன். நானே என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ நவ் ஐ அப்சர்வ்ட் வேர் ஐ வென்ட் ராங். ஸோ ஐ நீட் டு கரெக்ட் இட். ஸோ ஹவ் வில் ஐ கரெக்ட் இட்? அதுக்கு இன்னும் ஒரு 10 வீடியோ பார்க்கணும். ஓகே. ஸோ வித் ஆல் மை செல்ஃப் லேர்னிங் அண்ட் ஆல்சோ த கிளாஸஸ் தட் ஷி கேவ் ஐ லேர்ன்ட் அண்ட் அந்த 9th மந்த்க்கு அப்புறம் ஐ காட் இட் ஸ்டார்டட் டு கெட் குட் ரிவ்யூஸ். ஸோ ஃப்ரீலான்சிங் பண்ணேன். வீட்டுக்கு போய் பண்ணுவேன். ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் நான் நெயில்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவேன். நெயில்ஸ் அப்படி வீட்டுக்கு போய் பண்ணுறது எனக்கு கான்ஃபிடென்ட் ஆஸ் இன் கம்ஃபர்டபுளா இல்ல. ஓகே. ஏன்னா ஒரு நெயில்ஸ் அண்ட் பிரீமியம் கேட்டகரிங்கும்போது வி நீட் அ ஸ்டடி டேபிள், ஒரு சேரு, ஐ நீட் அ லைட் செட்டப் இதுக்கெல்லாம். ஸோ அது என்னமோ நானே அந்த ஸ்கில் அவமதிக்கிறனோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஓகே திஸ் இஸ் நான் ஏன் இங்க வந்து பண்ணணும்னு. ம். அண்ட் ஐ காட் லாட் ஆஃப் ஸ்கேம் கால்ஸ் ஆல்சோ. லேடீஸ் தான் பேசுவாங்க. ஆனா வந்து நெயில்ஸ் பண்ணி குடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா அது ஆக்சுவலி அது பண்ண மாட்டாங்க. தே டோன்ட் ஹேவ் எனி ஈவென்ட் ஃபார் டூயிங். சும்மா தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் மீ கம் ஓவர் த பிளேஸ். ஐ டோன்ட் நோ வாட் தே பிளான்ட். ஸ்கேரியா இருக்க மாரி இருக்கு நீங்க சொல்றது. ஆமாங்க. இப்போ ஹோம் சர்வீஸ் பண்றவங்கலாம் லிட்டரலி தே ஷுட் பி ரியலி கேர்ஃபுல். ஏன்னா நெறைய ஸ்கேம் கால்ஸ் வரும். ஓகே.
ஒரு லேடி தான் நடுவுல நின்னு பேசுவாங்க. எனக்கு ஃபங்ஷன் இருக்கு. எனக்கு நெயில்ஸ் பண்ணணும். நான் உங்க பேஜ்ல பார்த்தேன். ஓகே. எனக்கு ஃபங்ஷன் இருக்கு. நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபங்ஷன் இருக்குன்னா இன்விடேஷன் சென்ட் பண்ணுங்கன்னா, சென்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. லொகேஷன் சென்ட் பண்ணுங்க அப்டின்னா, நீங்க எனக்கு இந்த டேட்ல நீங்க எந்த டைம்ல வரேன்னு சொல்லுங்க. அந்த டைம்ல நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ இன் பிட்வீன் தேர் வில் பி அ கை அப்டின்னு தோணும் எனக்கு. ம். பிகாஸ் வென்எவர் த லேடி கால்ஸ் மீ, ஹலோன்னு சொல்லிட்டு ஷீல் புட் மீ ஆன் ஹோல்ட் ஃபார் அ மினிட். அண்ட் தென் ஷீல் மெர்ஜ் சம்மன் ஆன் த கால். ம். நானே அதுக்கு தெரியாது மெர்ஜ் சம்மன்றது ஃபோன்ல தெரியாது தான். பட் எனக்கு என்னமோ யாரோ ஒருத்தன் நடுவுல இருப்பானோ அப்படின்னு தோணும். ஓகே எனக்கு இது ரிஸ்க் போல. இது ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ்ன்னு ஓகே. சொல்லி நம்ம இந்த மாரி ஸ்கேம்ஸ் அண்ட் ரிஸ்கியா நமக்கு தெரியுது. ஹவ் டு லைக் அவாய்ட் தோஸ் திங்ஸ் ஆர் சின்ன சின்ன ஹேக்ஸ் இருக்கா? லைக் அதுக்குள்ள நம்ம போகாம இருக்கிறதுக்கு. லைக் யூ டோல்ட் நீங்க இன்விடேஷன் சொன்னீங்க. அந்த மாரி வேற ஏதாச்சும் இருக்கா? இப்போ வந்து நெறைய பேர் இப்போ ஃப்ரீலான்சிங் ஹோம் சர்வீசஸ்லாம் நெறைய பேர் பண்றாங்க. ஓகே. வெரிஃபைடு ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி போறது நல்லது. ஓகே. இப்போ வந்து ஐ அம் ஹேவிங் அ செப்பரேட் பேஜ் ம். இல்லைங்களா? அந்த பேஜ பார்த்துட்டு ஐ ஹேவ் தட் கான்டாக்ட் நம்பர். அத பார்த்து என்ன கூப்பிட்டாங்கன்னா, என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, அதான் ஈவென்ட் எங்க நடக்குது? ம். என்னைக்கு ஃபங்ஷன்? உங்க இன்விடேஷன் சென்ட் பண்ணுங்க. அத தாண்டி நம்ம வேற எதுவும் நோண்டி கேட்க முடியாது. என்ன இவ்ளோ டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னு சில பேர் அனாய் ஆயிடுவாங்க. அனாயம் பண்ணிட முடியாது. பண்ணிட முடியாது. வி ஓகே. கான்ட் லூஸ் தட் யாஹ்! யாஹ்! கிளையண்ட் ஆல்சோ. ஸோ ஆனா தெரிஞ்சிருங்க. ப்ரிட்டி மச் நமக்கு இந்த பேசுறதுலயே தெரிஞ்சிரும். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாரி பேசுவாங்க. ஓகே. நீங்க எவ்ளோ கேட்டாலும் நான் உங்களுக்கு பே பண்ணிர்றேங்க. ம். வந்துருங்கன்னுவாங்க. அங்க தான் இடிக்கும் நமக்கு. ஓ! நம்ம நெகோஷியேட் பண்ணா கூட நம்ம ஓகே ஆ ஜென்யூன்னு இவ்ளோ நம்பலாம். ஆகுதுங்கன்னா, எவ்ளோ நாள் பரவாயில்லங்க. இதோட சேர்ந்து ஒரு 40 பேர் இருக்காங்க என்னோட சர்க்கிள்லயே. ஓகே. அவங்களுக்கும் பண்ணோம்னா, அவங்களுக்கு டீம் இருக்கா? அங்க டீம் அந்த மாரி ஒரு ஆடம்பரமாவே இருக்கும். ஆ எப்பவுமே அந்த மாரி ஆடம்பரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புரியுது. இஃப் தே ஹேவ் அ லாட் ஆஃப் வால்யூம் அப்டின்னாலே தே வில் ஹேவ் அ பிளான். ம். ஃபர்ஸ்ட்டே சொல்ருவாங்க. இந்த மாரி இவ்ளோ பேர் இருக்குங்க. உங்களால பண்ண முடியுமா? அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எடுத்தோனே வந்துருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ம். கொஞ்சம் வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அனலைஸ் என்ன சொல்ல வராங்கன்ட்டு. ஸோ ஓகே. அதெல்லாம் நான் எஸ்கேப் ஆயிட்டு தான் ஐ ஸ்டார்டட் மை ஓன் ஸ்பேஸ் இன் அல்சா மால்ல ஃபர்ஸ்ட்டு கடை தொறந்தேன். ஓகே. ஹேவிங் 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இட்ஸ் லைக் எ ப்ராப்பர் சலூன். ப்ராப்பர் நெயில் சலூன். ஒன்லி நெயில்ஸுங்க. வேற எதுவுமே கிடையாது. ஓகே. இப்ப இருக்கிற சில சலூன்ஸ்லாம் கூட பெடிக்யூர், மேனிக்யூர், த்ரெட்டிங் அப்படிலாம் இருக்கும். ம். அது வந்து வெறும் நெயில்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ ஐ ஹேட் ஒரு மெயின் வொர்க் ஸ்டேஷன் வேரின் ஐ வில் பி டூயிங் நெயில்ஸ் டூ ஹூவர் விசிட்ஸ் மீ. ஓகே. யாருக்கு நெயில்ஸ் பண்ணுமோ அந்த மாரி இருந்தது. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த இயர் வந்து 2020 எண்ட் 2021 ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் லாக்டவுன் பீரியட்ல. எஸ். ஓகே. 2020 எண்டுக்கு அப்புறம். அது அந்த செகண்ட் வேவுக்கெல்லாம் முன்னாடி 2022. 2021 ஓகே. 2020 ஓகே. டூ 2021 அந்த ஓகே. கேப்ல. ஓகே. ஓகே. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ம். ஸ்டார்ட் பண்ண அப்புறமா கிளையண்ட்ஸ் வேர் லைக் நீங்க வந்து அ கிளாஸஸா சொல்லிக் குடுத்தா நல்லா இருக்குமே. இட் இஸ் சோ இன்ட்ரஸ்டிங். ஐ டோல்ட் யூ இல்ல நான் ஃபர்ஸ்ட்டு வென் ஐ காட் மை ம். நெயில்ஸ் டன் இட் வாஸ் சோ அட்ராக்டிவ். யாஹ்! நான் ஒருத்தவங்களுக்கு அது பண்ணும்போது, நான் எப்படி ஃபீல் பண்ணேனோ, அதே தான் அந்த ஃபீமேலும் ஃபீல் பண்ணி, எங்களுக்கு இது சொல்லிக் குடுத்தா நல்லா இருக்குமே. இட்ஸ் சோ இன்ட்ரஸ்டிங்ன்னு சொன்னாங்க. வாஸ் இட் லைக் நீங்க கிளாஸ் போறீங்க. லைக் 15 டேஸ் டூ 20 டேஸ் இன்னும் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. பட் அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா, நீங்க அதில ரொம்ப கத்துக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ம். ஒரு டைம் ஆகுது. நீங்க ரொம்ப லேர்ன் பண்ணியிருக்கீங்க. லைக் டிட் தட் புஷ் யூ டூ தட் யூ வாண்ட் டூ டீச் டூ சம்ஒன் எல்ஸ் அந்த மாரி உங்களுக்கு புஷ் ஆச்சா? அது மேபி எ ரீசன். எனக்கு அது பார்க்கும்போது, ஐ வாண்டட் டூ ஷேர் மை நாலேட்ஜ். ஓகே. பட் ஐ நெவர் நியூ தட் ஐ வில் டேக் கிளாஸஸ். சத்தியமா எனக்கு அந்த பிளான் இல்ல. நீங்க ஓகே. கேட்ட கொஸ்டினுக்கு. ம். அ இன்னொருத்தவங்களுக்கு அத சொல்லிக் குடுக்கணுங்கிற மாரி எனக்கு அப்ப தோணல. ம். பட் அந்த கொஸ்டின் கேட்டக்கப்புறம் வை நாட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா, நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். யாஹ்! எனக்கு அந்த சிஸ்டம் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நான் 8 மந்த்ஸ் பிராக்டிஸ் பண்ண தான். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட்டட் டூ சீ கிளையண்ட்ஸ் தான் இல்லன்னு சொல்லல. ஆனா, அதுக்காக டக்குன்னு ஐ கான்ட் ஜம்ப் டு ட்ரெய்னிங். யாஹ்! யாஹ்! இட் நீட்ஸ் மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா, ஈச் அண்ட் எவ்ரி கிளையண்ட் வுட் டீச் அஸ் அ டிஃபரண்ட் லெசன். ஓகே. என்னதான் நமக்கு வந்து வருஷக்கணக்குல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட, இப்பயுமே எனக்கு ஒரு கிளையண்ட்ட நான் புதுசா பார்க்குறேன்னா, அதுலேருந்து நான் ஒரு புது லெசன் கத்துப்பேன். ம். நானா இவ்ளோ 100 பேர் பார்த்துருக்கேன். என்னால அத ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா, ஈச் கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. ம். எல்லார்கிட்டயுமே ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ, அதே மாரி ஹம்பிள் கைண்டோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா, ஒருத்தவங்களுக்கும் வந்து டிசைன் புடிக்காது. நம்ம சொல்ற ஒப்பீனியன் புடிக்காது. அவங்க சொல்றது தான் கேட்குற மாரி இருக்கும். ஸோ, இது எல்லாமே ஒரு லெசன் தான். ஆஸ் இன் ஸ்கில் ஓகே. பேஸ்டுங்கிறனால. ஸோ அப்படி ட்ரெய்னிங் கேட்கும்போது தான் ஐ ஸ்லோலி ஸ்டார்டட் மேபி நம்ம பண்ணலாமோ, ட்ரெயின் பண்ணலாமோன்ட்டு. ஃபார் தட் ஐ டுக் ஃபியூ மந்த்ஸ் ஒரு 6 கடை திறந்து ஒரு 6 மாசம் அது சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. தென் ஓகே ஐ காட் சம் கான்ஃபிடென்ட் மேபி வி கேன் ட்ரை கிளாஸஸ்ன்னு சொல்லி ஒரு பேசிக் ஒரு ஃப்ரேம் போட்டு சிலபஸ் நானே ரெடி பண்ணி ஓகே. எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அதை திங்க் பண்ணி நான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னா, இப்ப நான் ஒருத்தவங்க கிட்ட லேர்ன் பண்ணா நான் என்னென்னலாம் எதிர்பார்ப்பேன். இப்ப நான் ஓகே. ஒருத்தவங்க கிட்ட லேர்ன் பண்ணா எனக்கு எவ்வளோ ஈஸியா எனக்கு அத கத்துக் குடுப்பாங்க. புரியுது. இஸ் ஷி ரியலி வொர்த் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுவேன்ல. ம். ஸோ அப்படின்னா, அப்ப அதுக்கேத்த மாரி ஃப்ரேம் செட் பண்ணணும் அப்படின்னு ஓகே. சொல்லி நான் அ அ ஃப்ரம் கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ புட் மை ஷூஸ் ஆன். அப்படி ஃப்ரம் யாஹ்! தோஸ் வியூ அந்த இதில நான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி பண்ணேன்.
யூ ஒன்ட் பிலீவ் லாட் ஆஃப் என்கொயரிஸ். எனக்கு என்ன ஆசை இருந்ததுன்னா, இவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்கல்ல இது ம். படிக்கிறதுக்கு. திஸ் இஸ் வாட் ஐ தாட்ல மேபி நான் இதுதான் ஆசைப்பட்டிருக்கேன். நானுமே அதான் ஆசைப்பட்டேன். அது Yeah, என்ன மாரியே அவங்களும் ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லும்போது, ஓகே இப்ப இந்த இந்த அந்த லேர்னிங் அந்த டீச்சிங் பொசிஷனுக்கு வந்துட்டோம் இப்ப. ம். ஸோ ஐ ஷுட் டெல் தம் 100% எல்லாமே. ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு கோர்ஸ் படிக்கும்போது எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லங்க. டு பி ஹானஸ்ட் நான் அந்த ஹியூஜ் அமௌண்ட் குடுத்து படிச்சேன்னு You சொன்னேன்ல. wanted to be the teacher you never had. எஸ். அது அந்த மென்டார்ஷிப் வந்து எனக்கு அதில ப்ராப்பரா கிடைக்கல. என்னோட Yeah. ஃபர்ஸ்ட்டு கோர்ஸ்ல. அந்த பெயின் எனக்கு தெரியும். ம். ஸோ அந்த தப்ப நான் பண்ணிறக்கூடாது. என்ன நம்பி வராங்க புரியுது. அப்படிங்கும்போது, ஸோ ஐ வாஸ் வெரி கிளியர் வித் மை பாயிண்ட்ஸ். நான் என்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணனோ, அதெல்லாம் அப்பட்டமா அப்படியே ஓப்பன் புக்கா சொல்லிக் குடுப்பேன். இதெல்லாம் வருங்க. இந்த மாரி பிரச்சனைலாம் வரும். இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. அப்படி சொல்லி தான் நான் கிளாஸே ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து ஐவ் தாட் மோர் தென் 600 ஸ்டூடண்ட்ஸ் பிளஸ் 600 ஸ்டூடண்ட்ஸ் லைக் ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோட உங்களோட அகாடமில பாஸ் சர்டிஃபிகேட்டோட ஆயிருக்காங்க. பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் மோஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி கேங் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஹேவிங் தேர் ஓன் சலூன்ஸ் ஆன் நெயில்ஸ். ஓகே. சேலம்ல, அப்புறம் வந்து கும்பகோணம் நெறைய அந்த மாரி சலூன் ரன் ஸோ பண்ணிட்டு சென்னையில இருந்து மட்டும் இல்ல, வெளியில இருந்து வந்து உங்ககிட்ட யா, படிக்கிறாங்க. யா. ஆமாங்க. லைக் பெங்களூர், திருச்சி, கோயம்புத்தூர், ம். காரைக்குடி, சிதம்பரம் எல்லா இடத்துலேருந்து இந்த வந்து ஸ்டே கோர்ஸ்க்காக பண்ணி 3 டேஸ் கோர்ஸ்னா 3 டேஸ் கோர்ஸ் சென்னைக்கு வந்து தங்கி படிச்சுட்டு போவாங்க. ஓகே. லைக் இன்னும் நான் அகாடமிக்குள்ள பத்தி நான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ம். நம்ம நேல்ஸ்ன்னு பேசுறோம். நேல்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க, சலூன் வச்சேன்னு சொல்றீங்க, சொல்லி தரேன்னு சொல்றீங்க. பட் அது என்ன? வாட் இஸ் தட்? லைக் வாட் யூ ஓகே. டீச்? எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் லைக் அத பத்தின ஒரு நாலேட்ஜ் இல்லன்னு லைக் தெரியல. பேசிக்கா கூட இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ம். எனக்கு நீங்க சொல்றீங்க, திஸ் இஸ் நெயில். யூ ஹேவ் டு செல் மீ த ப்ராடக்ட் ஆர் யூ ஹேவ் டு செல் மீ த நெயில்ஸ். ம். புரியுதுல்ல? வாட் யூ வில் டூ டூ மீ? ஓகே. இப்போ வந்து நெயில்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நீங்க சொன்னீங்க, நெயில் பாலிஷ் ஃப்ரிட்ஜ்லாம் வைப்பாங்கன்னு. ம். அந்த மாரி இது கிடையாது. ஓகே. ஓகே. திஸ் நீட்ஸ் ஒரு டூல்ஸ் நெறையா இருக்கு. ம். இது வந்து காத்துல காயாது. இதுக்கு ஒரு யூவி லேம்ப் மாரி இருக்கும். அது எல்இடி லேம்ப்ஸ் மாரிலாம் கியூர் இருக்கும். பண்ணும். அதெல்லாம் இருந்தா என்னங்க எதுவுமே தெரியாதுன்னு கியூரிங் நீங்களே டெக்னிக்கல் டெர்ம் சொல்றீங்க. ஸோ யூவி லேம்ப் இருந்தா தான் இதெல்லாம் ம். காயும். ம். ஸோ அந்த காயற ப்ரொசீஜர் நார்மலா பேர் இது தான் ஆகாது. கியூர். ஆஹா. ஓகே. நீங்க வந்து இப்போ ஒரு ட்ராப் ஆஃப் அந்த ஜெல் பாலிஷ் நீங்க இந்த கார்பெட்ல விட்டுட்டு நீங்க நாளைக்கு காலைல வந்து தொட்டா கூட ஸ்டிக்கியா தான் இருக்கும். ஓகே. அது காயாது. பிகாஸ் இட் நீட்ஸ் லேம்ப். ம். அதுக்கேத்த மாரி இந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ம். ஸோ திஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் நெயில்ஸுங்கிறது வந்து நெயில் பைட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, எனி அக்கேஷன்ஸ் இருக்கிறவங்க ஆர் ஓகே. சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டு ட்ரை வாட் இஸ் நெயில்ஸுங்கும்போது பண்ணுவாங்க. எக்ஸ்டென்ஷனுக்கு முன்னாடி லைக் நார்மல் நெயில்ஸ் இருக்குன்னா, யூ டூ தட் லைக் பெயிண்ட் அது அதான் அது கலர்ஸ் பேசிக். பெயிண்ட் அது ரொம்ப would be பேசிக். நெயில் பெயிண்ட்டுங்கிறத விட அதான் நெயில் பெயிண்ட் வந்து உங்களுக்கு இப்போ நான் செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும். உங்களுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நெயில் பெயிண்ட் பண்ணுறோம்ல, ம். நெயில் பாலிஷில் பண்ண மாட்டேன், ஜெல் பாலிஷில் பண்ணுவேன். இப்போ உங்கள் நேச்சுரல் நெயில்ஸ்லேயே பண்ணலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் நாட் ஹாப்பி வித் த நெயில்ஸ் தட் ஐ ஹேவ். நல்லா ஓகே. தான் இருக்கு. ஐ எம் நாட் ஹாப்பி வித் த நெயில்ஸ் தட் ஐ ஹேவ்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ விஷ் டு எக்ஸ்டெண்ட் த லென்த். ஸோ ம். தட் கம்ஸ் அண்டர் நெயில் எக்ஸ்டென்ஷன். ஓகே. ஸோ எக்ஸ்டெண்டிங் டு த லென்த் உங்களுக்கு என்ன பிடிச்சமான லென்த்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மைன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஐ ஹேவ் வெரி ஷார்ட் நெயில்ஸ். எனக்கு என்னோட ஷார்ட் நெயில்ஸ் எனக்கு பிடிக்காது. ம். அண்ட் ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் வித் மை நெயில்ஸ். ஓகே. பட் எனக்கு அது பெருசாக வச்சா பிடிக்கும். ஸோ ஐ ஹேட் திஸ் லென்த். நான் இந்த லென்த்தில் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு இதை விட இன்னும் லென்த்தியாக வச்சு. ஸோ தே கம் அண்டர் நெயில் எக்ஸ்டென்ஷன். அந்த நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு மேலே வி கிரியேட் அ பாடி ஓகே. அண்ட் தட் பாடி இஸ் கோயிங் டு பி ஸ்டே வித் அஸ் ஃபார் 3 to 4 வீக்ஸ். ஓகே. ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறீங்கனாலே உங்கள் நெயில்ஸில் அது 4 வாரம் தங்கும். லைக் வாட் ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் லைக் நம்ம முன்னாடி நம்ம நெயில் பாலிஷ் பண்ணணும், இல்ல ட்ரா பண்ணணும்னா கூட வி ஹேவ் டு க்ரோ த நெயில்ஸ். லைக் ம். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் நெயில் நம்ம க்ரோ பண்ணணும் அண்ட் அதை மெயின்டைன் பண்ணணும், ஷேப் பண்ணணும், ஸ்டஃப்ஸ் லைக் தட் இருக்கு. ம். பட் நான் வேலை செய்கிறப்போ இல்லை ஏதாவது பண்ணுறப்போ ஐ சீன் லாட் ஆஃப் பீப்புள் லைக் நெயில் பிரேக் ஆனதுக்கு அழுகுறவங்களாம் நான் லிட்டரலாக பார்த்துருக்கேன். ம். இப்போ எனக்கு அந்த இஷ்யூலாம் தேவையில்ல. எனக்கு நெயில் வந்து என்னோட ஸ்கின் லெவல்லே இருந்தால் கூட ஐ கேன் டூ எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஐ கேன் ஒர்க் ஆன் தட். am I right? எஸ் 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 ஓகே. எஸ் யூ கேன் டூ. ஓகே. தட்ஸ் லைக் மேஜர். ஆமா. இப்போ எனக்கு புரியுது ஏன் எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்ட்டு. அதான் இப்ப ஓகே. இருக்கிற லென்த் சில ம். பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு மெஜாரிட்டி பீப்புளுக்கு என்னோட லென்த் பிடிக்கல. ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் மை நெயில்ஸ் ஓகே. அப்படிங்கும்போது they come for nail extensions. ஓகே. Not only that, they extend their nails and they get their favorite designs on it. ஓகே. ஃபேவரட் கலர்ஸ் ஆன் இட். அதுவும் இல்லாம அது ஒரு 4 வாரம் நம்ம கையிலே இருக்க போகுதுன்னா அது ஒரு போனஸ் தானங்க. தேர் ஆர் லைக் 2 கேட்டகரிஸ் வச்சுக்கலாங்க. ஓகே. ஓகேங்க. நெயில் எக்ஸ்டென்ஷன்றது ஒண்ணு. ம். நெயில் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு. என்ஹான்ஸ்மெண்ட். ஆமா. ஓகே. எக்ஸ்டென்ஷன்றது நான் சொன்ன மாரி எக்ஸ்டெண்டிங் த லென்த் ஓகே. டு விச்செவர் டிசைன் விச்செவர் லென்த் யூ ப்ரிஃபர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்டாக இருக்கலாம், மீடியம் ஷார்ட், லாங், சூப்பர் லாங் இந்த மாதிரி 4 லென்த் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு மேலே வைக்கிறது தான் என்ஹான்ஸ்மெண்ட். அந்த என்ஹான்ஸ்மெண்ட் தான் 4 டைப்ஸ். ஓகே. அக்ரிலிக், ஜெல், பாலிஜெல், சாஃப்ட் ஜெல்னு இருக்கு. ஓகே. ஸோ தட் என்ஹான்ஸ்மெண்ட் இஸ் ஹெல்பிங் த எக்ஸ்டென்ஷன் டு ஸ்டே ஃபார் 3 to 4 வீக்ஸ். புரிஞ்சுதோ?
புரியுது. ஸோ அந்த 3 to 4 வீக்ஸ் எப்புட்றா அது நெயில்ஸ் தங்குது அப்படிங்கும்போது, தட் என்ஹான்ஸ்மென்ட் இஸ் ஹெல்பிங் ம். த பிரிட்ஜ், த எக்ஸ்டென்ஷன். அதுக்கப்புறம் 4 வீக்ஸ்க்கு அப்புறம்? அதுவா விழுந்துரும். ஓகே. அது விழல அப்படின்னா, தே ஹேவ் டூ விசிட் அஸ் ஃபார் ரிமூவல். வீட்லயே ரிமூவ் பண்ண முடியாது. லைக் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணத நீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்க ஆமாமா. டோட்டலா. நாங்களே ரிமூவ் பண்ணிடுவோம். நெயில் டேமேஜ் அந்த மாரி எதுவும் இஷ்யூஸ் எதுவும் ப்ராப்ளம் வருமா? நெயில் டேமேஜ் வந்து ப்ரொஃபஷனலா ரிமூவ் பண்ணாம வீட்லயே பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா டேமேஜ் வரும். ஓகே. அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறது. ஒரு கேப்பே இல்லாம. இப்ப இந்த 1 மாசம் நான் இத வச்சுக்கிட்டேன். ஓகே. ரிமூவ் பண்ண அன்னைக்கே நான் திரும்பி இன்னொன்னு ஃப்ரெஷ்ஷா வைக்கிறேன். அதே ஒரு 1 மாசம் வைக்கிறேன். திருப்பி ரிமூவ் அந்த மாரி யூ ம். கான்ட் கீப் டூயிங் ரூயினிங் யுவர் நெயில்ஸ் ஓவர் அண்ட் ஓவர். டெஃபினெட்லி இட் வில் கிவ் யூ லைக் இட்ஸ் லைக் டேமேஜ். ஒகேஷனல் பேஸ்டா தான் நம்ம பண்ணணும். எஸ். ஈவன் இஃப் யூ சம் பீப்பிள்க்கு வந்து இப்போ மாடலிங் பண்றாங்க. இப்போ வந்து ஏர் ஹோஸ்டஸா இருக்காங்கன்னா, தே ம். வாண்டட் தேர் நெயில்ஸ் டூ பி பிரசன்டபிள் ஓகே. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தே ஷுட் கிவ் சம் கேப். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் கேப். ம். இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒரு இப்போ நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒரு 1 மாசம் வச்சிருக்கீங்கன்னா, அத ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் கேப் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 7 டேஸ் கேப். தென் யூ கேன் கெட் யுவர் நியூ நெயில்ஸ் டன். ஓகே. யாஹ்! நான் அதான் சொல்றேன். ஒரு கேப் இருக்கணும்னு சொல்றேன். எனக்கு 3த்துக்கும் வித்தியாசம் சூப்பரா எனக்கு சொல்லிட்டீங்க. புரிஞ்சிடுச்சு. ஓகே. ஆ நீங்க 3த்துலயும் இருக்கீங்க. கரெக்ட்டா? கேன் எவரிபடி டூ தட்? இப்போ எப்படின்னா, நெயில்ஸ் நான் படிச்சேன். ஓகே. நைல்ஸ் நான் கத்துக்கிட்டேன். இன்னொருத்தவங்களுக்கு அது பண்ணி, அவங்க படுற ஹாப்பினஸ் பார்த்து எனக்கும் சந்தோஷமாச்சு. ஸோ, ஐ ஸ்டார்ட்டட் எ நியூ ஸ்பேஸ் கரெக்ட்டுங்களா? ஓகே. அந்த நியூ ஸ்பேஸ் வந்தக்கப்புறம் தான், இன்னொரு ஜர்னிக்குள்ள ஸ்டெப் இன் பண்றேன். விச் இஸ் பிசினஸ். ஆ ஸோ, இப்ப இங்க வந்து நம்ம சர்விஸஸும் பண்றோம், கிளாஸஸும் பண்றோம். ஓகே. கரெக்ட்டுங்களா? நான் ஃபர்ஸ்ட்டு சர்விஸஸ் மட்டும் பண்ணும்போது, அப்பவே எனக்கு வந்து சர்விஸஸ் பண்றோம், ஹேப்பியா இருக்கு. ஆனா, அத தாண்டி நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், ரென்டல் பில் கட்டணும், ப்ராடக்ட்ஸ்க்கு காசு போடணும், இன்வென்டரி மேனேஜ்மென்ட் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு அப்பப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. பிகாஸ் எனக்கு அத பத்திலாம் தெரியாதுல்ல. நான் ஸ்கில் கத்துக்கிட்டேன். அந்த ஸ்கில்ல நல்லா பண்ணுவேன். இன்னொருத்தவங்களுக்கு அது எனக்கு பண்ண தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் கேட்டாங்கன்னா, ஷேர் பண்ண தெரியும். அப்ப இருந்த ஸ்டேஜ் சொல்றேன். அப்புறம் தான் பிசினஸ்னா என்ன? அதுக்கு இவ்ளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு இவ்ளோ ஸ்டெப்ஸ் இருக்கு. இவ்ளோ வேல்யூஸ் இருக்குன்றதே எனக்கு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சுச்சு. எங்க அம்மா வந்து ஷி இஸ் அன் ஆன்டர்பிரினியூர். அவங்க வந்து நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஷி வாஸ் எ பியூட்டிஷியன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. பியூட்டிஷியன்னா அப்ப வந்து அவங்க ஐப்ரோ த்ரெட்டிங், பெடிக்யூர், மேனிக்யூர் ஒரு சின்ன பார்லர் வச்சிருந்தாங்க ஓகே. கோடம்பாக்கம்ல. 4:30 மணி காலையில பிரைடலுக்கு போவாங்க. சின்னதா ஒரு பெட்டி இருக்கும். அந்த டைம்லலாம் ஒரே ஒரு பெட்டி தான். இப்ப தான் பெரிய வேனிட்டி, ம். லக்கேஜ் மாரி எடுத்துட்டு போறது. அப்பலாம் அது இல்ல. இத்துணூண்டு அழகா ஒரு பெட்டி. ஷி ஸோ என்ன சொல்றேன்னா, 4:30 மணிக்கு எழுந்து எங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு, எங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஐ மீன் 4:30க்கு இல்ல. எல்லாமே செட் பண்ணிட்டு புரியுது. அவங்க போவாங்க. தென் வேலைய முடிச்சுட்டு திரும்பி வந்து நாங்க கரெக்ட்டா கிளம்பிட்டோமான்னு பார்த்துட்டு, தென் ஷி வில் கோ பேக் டூ ஹர் சலூன். அந்த மாரி ஒரு பேக்டான லைஃப் இருக்கும் எங்க அம்மாக்கு. அப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, அம்மா பாரேன் என்கிட்ட பேசவே மாட்றாங்க. இவ்ளோ பிஸியாவே இருக்காங்கங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, அவங்க இதுக்கு பின்னாடி எவ்ளோ வொர்க் போயிருக்கு. அவங்க எவ்ளோ டெடிகேட்டடா இருந்தா இவ்ளோ பிளான் பண்ணி இது பண்ணியிருப்பாங்கன்றதே எனக்கு அப்ப தான் ரியலைஸ் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா. நான் இந்த ஃபீல்ட்ல வந்ததுக்கப்புறம். ஸோ, நான் இப்போ இப்ப எதுக்காக இது ஸ்டேஜ் சொன்னேன் அப்டின்னா, ஆன்டர்பிரினியூர் இஸ் நாட் சோ ஈஸி. அது வந்து ஸ்கில் கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. இந்த ஸ்கில்ல நம்ம எப்படி அத ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த நம்மளுடைய டார்கெட் வந்து இங்க கிளையன்ட்ஸ். ம். இந்த கிளையண்ட்ஸ்க்கு வந்து அத எப்படி நம்ம பிட்ச் பண்ணி அத ரீச் பண்றோம். ஓகே. அவங்களுக்கு வந்து எளிமையா புரியணும். இப்ப வந்து இப்பயுமே வந்து எல்லாரும் நெயில்ஸ்க்குலாம் எவனாவது காசு போடுவானாங்கிற மாரி தான் இருக்கும். எனக்கு அந்த தாட்டே மாறணும். மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ இது எல்லாமே நான் வந்து எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு அது ஒரு கிளாரிட்டி வருது. கமிட்மெண்ட்ஸ் இவ்ளோ தெரியுது எனக்கு. இப்ப நான் ரென்ட் காசு குடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி காசு குடுக்கணும்னா, ஐ ஷுட் டூ சம்திங் டூ கெட் அ ப்ராஃபிட். டூ பிரிங் அ ப்ராஃபிட் டூ மை பிசினஸ். ஸோ இது வந்து நாட் எவ்ரிபடி கேன் டூ. இஃப் தே ஆர் மோர் டெடிகேட்டட், மோர் இன்ட்ரஸ்டட். நான் பண்ணணும். எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். நான் இது கத்துக்கணும். இது நல்லபடியா போணும்னு நெனச்சா, கண்டிப்பா தே கேன் டூ. ஓகே. பட் தே ஷுட் வெயிட் ஃபார் த டைம். ரொம்ப டெடிகேட்டடா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி பிரின்சிபலோட இருக்கணும். யூ கான்ட் நெவர் எஸ்கேப் ஃப்ரம் நமக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். ஓகே. நமக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். அ இ அந்த டைமிங் மெயின்டெயின் பண்ணணும். என்ன பொறுத்தவரைக்கும் டைம் இஸ் எவ்ரிதிங். ஈவன் அ செகண்ட் யூ ஷுட் நாட் வேஸ்ட். இப்ப நான் சம்டைம்ஸ் இவ்வளோ பண்ணிட்டு நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் ரீல் நோண்டி பார்த்தா கூட, நான் சும்மா உட்காந்து ரீல் பண்ணிட்டு இருக்கேனோ! கில்ட் ட்ரிப் ஆகும். எனக்கு ரொம்ப இது பண்றேன். மேபி ஐ ஷுட் டூ சம்திங்ன்னு டக்குன்னு என் மைண்ட் அதில ஷிஃப்ட் ஆயிடணும். ஓகே. அந்த ஒரு நம்மள அறியாமயே அது நமக்கு ஒண்ணு தள்ளுதுல்ல. நீ ம். டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்க. நீ அது பண்ணணுன்ட்டு. அந்த ஸ்டேஜ் வரதுக்கே இட் டுக் 5 1/2 இயர்ஸ் ஃபார் மீ. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல கிளாஸஸும் இதுவும் பண்ணோனே, செம்மையா காசு வருது. நம்ம ம். அடுத்து வந்து ஒரு 1 மில்லியன் பெர்ஃப்யூம் வாங்குறோம். 1 மில்லியன் பிராண்டோட பெர்ஃப்யூம் வாங்குறோம். ஜி கேஷியோ G-Shock வாட்ச் வாங்குறோம்ன்னு ஜாலியா லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பிசினஸ்குள்ள கொஞ்சமா இறங்குன உடனே என்னடா இது இன்வெஸ்ட்மென்ட் போடுறதுக்கு இப்ப காசு இல்லையே! தேவையில்லாம அந்த காசு நான் இதுல போட்டேனே! ஒருவேளை நம்ம அத சேவ் பண்ணி வச்சிருந்தா, நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்திருக்கலாமோ! ப்ராடக்ட் வாங்கியிருந்தா நான் வேற ஒரு ம். டிஃப்ரெண்ட்டான ஒரு இது பெர்ஸ்பெக்டிவ் காட்டியிருக்கலாமோ! அப்படின்னு இதெல்லாம் நான் எனக்கு அனலைஸ் பண்ணவே இட் டூக் 5 இயர்ஸ் ஃபார் மீ. ஓகே. ஸோ என்னோட கான்செப்ட் என்னன்னா, ஆஸ் இன் ஃபார் யுவர் கொஸ்டின் அ நாட் எனிபடி எவ்ரிபடி கேன் டூ. ஒன்லி இஃப் யூ ஆர் டெடிகேட்டட். நான் இது பண்ணியே ஆகணும். எனக்கு அந்த புஷ் வேணும். அது இருந்தா தான் யூ கேன் டூ. ம். அத ஐடென்டிஃபை பண்றதுக்கே இட் வில் டேக் சம் டைம். யா. டேக் யூர் டைம் அதுதான். பிகாஸ் நான் எதுக்காக கேட்டேன்னா, உங்கள பார்க்குறாங்க. யங் பீப்பிள் பார்க்குறாங்க. உங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. தே வாண்டட் டூ பி லைக் யூ டூ பி ஹானஸ்ட். கேட்கவே உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஆ ஆர்டிஸ்ட்டா ஒர்க் பண்றாங்க. ஃப்ரீலான்சிங் பண்றாங்க. சலூன் வைக்கணுன்றது ஆசையா இருக்கு. மேபி அகாடமி. பிகாஸ் தே ஆர் லைக் ஃபாலோயிங் யுவர் ஃபுட் ட்ரூ, ஸ்டெப்ஸ். ட்ரூ. கரெக்ட்ல. எஸ், எஸ். அதுக்காக தான் கேட்டேன். லைக் அவங்க பண்ணிட்டாங்க. நானும் பண்ணிடலாம். தே கேன். கரெக்ட், பட் கரெக்ட். ஆஸ் யூ எக்ஸாக்ட்லி. யாஹ்! செட் லைக் ரொம்ப டெடிகேட்டடா இருக்கணும். மணி பேக்கப் ரொம்ப முக்கியம்ல? ஆமாங்க. எனக்கு இதுல என்னன்னா, நம்ம அதுக்கு 100% உண்மையா இருக்கணும் அந்த ஜாபுக்கு. இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணா ஒரு 10 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ம். 10 ஸ்டெப்ல இந்த 8 ஸ்டெப் மட்டும் போதும். மீதிலாம் தட்டி விடுங்கன்னா, அது நமக்கு லாங் லாஸ்டிங்கா டைம் குடுக்காது. யூ நீட் கன்சிஸ்டன்சி. ம். அதுல கான்ஸ்டன்ட்டா, ரிப்பீட்டடா அதையே சுத்தி, சுத்தி, சுத்தி நம்ம வரணும். நான் சொன்னேன்ல டே அண்ட் நைட் நான் அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுல ஊறி, ஊறி போனதுக்கப்புறம் தான் எனக்கு அதனுடைய ட்ரூ வேல்யூ அந்த வைப் எனக்கு தெரிஞ்சது. அது சில பேர் தே வில் கிவ் அப் பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் a ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ் ம். எல்லாருக்கும் டக்குன்னு அந்த ட்ரிக் வராது. யா, யா. இப்ப எனக்கு ஃபார் மீ இட் டூக் 8 மந்த்ஸ். நீங்க அதுல ஒரு 2nd மந்த்தோ, 3 மந்த் ஆர் லைக் ஈவன் 5, 6க்கு அப்புறம் நீங்க குயிட் கிவ் பண்ணீங்கன்னா அப் கூட பண்ணியிருக்கலாம்ல நானு. நான் கிவ் அப் பண்ணல. ஓகே. அப்ப எனக்கு என்ன தோணும் தெரியுமா? அ எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி காண்டு தான் ஆகும். என்னடா வரவே மாட்டேன்து. அவங்க என்ன சொன்னாங்களோ நான் அதான் பண்ணேன். ம். எனக்கு ஏன் ரிப்பீட்டடா எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருது? அவங்க என்ன ப்ராடக்ட் வாங்க சொன்னாங்களோ அத தான் நானும் வாங்குனேன். எனக்கு ஏன் ரிப்பீட்டடா கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா, அங்க எங்கேயோ நம்ம தான் மிஸ்டேக் பண்றோம். அத அப்சர்வ் பண்ணதுக்கு நமக்கு டைம் வேணும். டைம் ஆஸ் இன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்ப நான் 8 மந்த்ஸ்ல நான் இங்க தான் தப்பு பண்ணேன்றத அனலைஸ் பண்றதுக்கே எனக்கு 8 மந்த்ஸ் ஆச்சுல்ல. ம். அத நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணணுன்றதுக்கு ஒரு டைம் எடுத்திருந்திருப்பேன்ல. அது நம்ம பண்ணணுன்றேன். ஸோ யூ கேன் டூ ஸ்டெப் பை ஸ்டெப். பட் யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் கோயிங் டூ டூ. ஓகே. நான் இங்க தான் ரீச் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருச்சா, ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதெல்லாம் நான் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டேன். என்ன அறியாமயே அந்த ஒரு ஒரு புஷ் வந்துச்சுல்ல, அத நான் யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவேன். அட்வைஸ் ஆஸ் இன் என்னுடைய ஒரு நாலேட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க சொல்றீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். என்னோட கிளையண்ட்ஸ் ஐ மீன் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுவாங்க, "நான் உங்ககிட்ட கிளாஸ் படிச்சுட்டா நானும் இந்த மாரி என் ஊர்ல ஸ்டார்ட் பண்ணலாம்ல. நானும் இந்த மாரி கிளாஸ் பண்ணேன்." நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். என்னன்னா, நீங்க கிளாஸ் போய் நீங்க கத்துக் குடுக்கணுன்ற மோட்டிவ்ல படிக்காதீங்க. ஓகே. அதே மாதிரி இத வச்சு நான் நெறையா சம்பாரிக்கணுன்ற மோட்டிவ்ல படிக்காதீங்க. ம். இது ஒரு அழகான ஸ்கில். இந்த ஸ்கில்ல நம்ம எவ்ளோ சூப்பரா கத்துக்கலாம். அத நான் எனக்கு பண்ணிக்கும்போது எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. மத்தவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அந்த அட்ராக்ஷன எப்படி மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இதெல்லாம் அதனுடைய அந்த சர்க்கிள் அந்த 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 லூப்ப ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமா அது எப்படி நமக்கு பிசினஸா யூஸ் பண்ணலான்றதா சொல்லுவேன். ஏன்னா, இப்ப நமக்கு போர் அடிச்சுருங்க. ரிப்பீட்டடா ஒரு இது பண்ணிட்டே இருக்கோம்னு சேச்சுரேட் ஆயி, ஐ அம் கிவிங் அப் ஆன் திஸ், ஐ அம் நாட் டூயிங் திஸ்ன்னு வந்துரும். அந்த மாரி வந்தா, வி ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் அவர் எமோஷன்ஸ். ஓகே இது வந்துருச்சு. மேபி ஐ வில் கிவ் அ பாஸ் ஃபார் 2 வீக்ஸ். நான் டச் பண்ணாம இருக்கேன். ஐ வில் அகைன் கம் பேக் டூ யூ அண்ட் 3rd வீக். மேபி எனக்கு அப்போ ஒரு டிஃபரெண்ட் புஷ் வரும்ல. ம். அந்த ஒரு கேப் எடுத்துட்டு, அகைன் ரெஸ்யூம் வாட் யூ டூயிங் தான் சொல்லுவேன். ஓகே. இப்ப அது 8 மந்த்ஸ்ல நான் இது பண்ணேன். 8 மந்த்ஸ்ல ஒரு ஃபியூ மந்த்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணேன். ஒரு 1 மாசம் நான் தொடவே இல்ல. ம். போயா அது வரவும் மாட்டேங்குது அப்படின்னு விட்டுட்டேன் நானு. அந்த 1 மாசம் சும்மா தான் இருந்தேன். ஆனா அந்த 1 மாசம் அந்த ப்ராடக்ட்ஸ் என் கண் முன்னாடியே தான் இருக்கும். ஐய்யய்யோ! இவ்ளோ வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்கே, சும்மா உட்காந்துருக்கேன்னு. சரி ஓகே. வேற ஏதாவது வீடியோ பார்ப்போம். வேற ஏதாவது பண்ணுவோம். வீட்ல வேற ஒழுங்கா அந்த வேலையும் போச்சு. ம். காசும் போட்டேன். எங்க அம்மா பியூட்டிஷியன்றனால எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. ஓகே. பண்ணு பண்ணு இதெல்லாம். இப்போ ஷி இஸ் இன்டூ ரியல் எஸ்டேட் பிசினஸ் ம். ஃபார் மோர் தென் லைக் 30 இயர்ஸ் அபோவ். அவங்க ஆன்டர்பிரினர்ஷிப் பண்ணது வந்து இப்ப பிரைடல்லேருந்து ஷி ஜம்ப் டூ ரியல் எஸ்டேட் பிசினஸ். ஓகே. நவ் ஷி இஸ் இன்டூ ஃபுல்லி தேர் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 இடத்துலயும் பண்றாங்க. எங்க அம்மா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த பிசினஸ். லுக்கிங் பேக் அவங்க பண்ண ஒரு 2 விஷயம் இருக்கு. இட் ஹாஸ் லைக் மேஜர் இம்பாக்ட் ஆன் யூ. மேஜர் இம்பாக்ட் அதான் லைக் ஆன்டர்பிரினியர் ஸ்கில்ஸ்ல சொல்றேன். ஐ ஓகே. மீன் ஐ ஹேவ் லைக் அந்த இதுவும் சொல்றேன். லைக் ஏர்லி மார்னிங் அவங்க கிளம்புனதா இருக்கட்டும், பியூட்டி ஃபீல்ட்ல அவங்க இருக்கிறதா இருக்கட்டும். இட்ஸ் லைக் சம்வேர் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இருக்கு. அது கரெக்ட். கனெக்ட் ஆயி நான் அவங்க பார்லர்ல தான் சும்மா போய் லிப்ஸ்டிக் போடுறது, ஓகே. இந்த கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு அவங்க சப்போர்ட் ப்ராப்பரா இருந்துச்சு. லைக் ஆ. நோ இல்ல. பட் அது எல்லாருக்கும் அமையாதுல்ல. அது ஆமா கரெக்ட். ம். எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா, எதுக்கு நெயில்ஸ்ல இவ்வளவோ இருக்கு. ம். ஏன் நகத்துல என்ன லைக் வரப்போகுது? பீப்பிள் லுக் டவுன் ஆன் யூ. ஐ மீன் நாட் யூ. நெயில்ஸ்.
இப்ப இல்லங்க. ம். ஸ்டார்ட்டிங் எஸ். நெயில்ஸ்க்காக எதுக்கு நான் இவ்ளோ யாஹ்! செலவு யாஹ்! யாஹ்! பண்ணணும்? நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஈவன் எக்ஸிஸ்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட். ம். நான் வந்து ஒரு டைம்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மேக்கப் கோர்ஸ் பண்ணாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட, ஒரு வெல் நோன் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட. அவங்க வந்து போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தாங்க அப்போ. ம். அந்த டைம்ல தான் நான் நெயில்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ மை ஃப்ரெண்ட் கால் மீ, "சிந்து இந்த மாரி எனக்கு சர்டிஃபிகேஷன் டே இன்னைக்கு, போர்ட்ஃபோலியோ டே. எனக்கு மாடல் கிடைக்கல. நீ சும்மா வான்னு" சொல்லி என்ன கூப்பிட்டு போனாங்க. சரி நான் போய் சும்மா உட்காந்தேன். அப்ப ஐ ஹேட் நெயில்ஸ் பிகாஸ் நான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன்ல. அப்ப என் கையில நெயில்ஸ் இருந்தது. நீங்களே பண்ணீங்க. ஆமா. நீங்க நான் பண்ண என் கிளாஸ்ல பிராக்டிஸ்க்கு நான் சும்மா அரையும் குறையுமா தான் வச்சிருந்தேன் நெயில்ஸ். ஓகே. பட் இட் வாஸ் பிரசன்டபிள் வித் சம் பாப்பிங் கலர்ஸ் ஐ ஹேட் நோ. அந்த நெயில்ஸ் வச்சு தான் அந்த போர்ட்ஃபோலியோக்கு போனேன். விச் வாஸ் அன்பிளான்ட். போர்ட்ஃபோலியோன்றது எனக்கு எதுவுமே எனக்கு அப்பதான் மேக்கப்ல இவ்ளோ நாள் படிப்பாங்க. இந்த போர்ட்ஃபோலியோ நடக்கும்னே சத்தியமா எனக்கு அப்பதாங்க தெரியும். நான் போனேன். அந்த மேக்கப் போர்ட்ஃபோலியோ நடந்துச்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த என்னோட ஃப்ரெண்ட் யார்கிட்ட லேர்ன் பண்ணாங்களோ, அந்த மென்டார் என் நெயில்ஸ் பார்த்துட்டு, "நல்லா இருக்கே, நல்லா இருக்கே. என்ன பண்றீங்கன்னு?" கேட்டாங்க. நெயில்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்னோனே, "நெயில்ஸா? நெயில்ஸ் கிளாஸ் படிக்கிறீங்களா? நெயில்ஸுக்குலாம் யாராவது கிளாஸ் படிப்பானாங்க?" அப்படின்னு சொன்னாங்கங்க. எப்படி இருந்துச்சு? நெயில்ஸ கட் பண்ணணுன்ட்டாங்க என்ன. ஓகே. "ரொம்ப லாங்கா இருக்கு. இது வந்து நீங்க போட்ட காஸ்டியூம்க்கு செட் ஆவாது. நீங்க கட் பண்ணணும். அது நல்லாவே இல்ல. நீங்க கட் பண்ணணுன்ட்டாங்க." இப்ப எனக்கா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சு நெயில்னா? இது என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்குதுங்கிற மாரி ஓகே. தான் அவங்க பார்த்தாங்க. ம். பட் இன்னைக்கு ஷி இஸ் டேக்கிங் நெயில் கிளாஸஸ். ஓகே. செம்ம சர்க்கிள்ல. ஆமா. எனக்கு எ பார்ப்பேன். ஓகே. நல்லா எதுவும் இருந்தா சொல்ல மாட்டீங்க. நான் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ இந்த மாரி சொன்ன. ஆமா. அந்த மாரி 2, 3 பேரு கேட்டுருக்காங்க. அதுலயும் சில மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேட் அப்ரிஷியேட்டட். ஓகே. "ஓ! திஸ் இஸ் சோ நைஸ்ங்க. புதுசா புதுசா இருக்கு. இருக்கு. ம். நைஸ் பண்ணுங்கன்னு." பட் மெஜாரிட்டி குரூப் வந்து எதுக்கு இந்த நெயில்ஸ்க்குலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அ இன்னைக்கு அவங்க கிளாஸ் எடுக்கும்போது ம். எனக்கு ஐ அம் நாட் லைக் ஓகே ஃபைன். உங்களுக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சா போதுங்கிற மாரி ஒரு ஹேப்பினஸ் தான். ஸ்டார்ட்டிங்ல நீங்க சொன்னீங்க இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஃபீல்டுன்ட்டு. நீங்க லேர்ன் பண்ணும்போதே, ஆ அண்ட் ஆப்வியஸ்லி சலூனா இருக்கட்டும், ஒரு அகாடமியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆப்வியஸ்லி. ம். ஆ வாட் அபௌட் த ரிட்டர்ன்ஸ்? லைக் நம்ம லுக் டவுனா பண்றாங்க நகத்துக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்? லைக் சின்ன கல்லு பெத்த லாபமா? ஆமாமா. ஓகே. கரெக்ட். இது வந்து எப்படின்னாங்க, இது வந்து ஸ்கில்லுக்கு தான் இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ம். பிகாஸ் வென் நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா, இட் டேக்ஸ் 2 ஹவர்ஸ். 2 ஹவர்ஸ் வி ஆர் புட்டிங் அவர் ஃபுல் ஸ்கில் அந்த லேபர். ஸோ அந்த லேபருக்கு தான் இங்க வேல்யூ ஜாஸ்தி. நம்பர் 1. நம்பர் 2 த ப்ராடக்ட்ஸ், குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தட் வி யூஸ். இப்போ ஒரு 4 டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு சொன்னேன். அந்த 4 டைப்ல ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸோட இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட் ஒரு பிரைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அந்த சிஸ்டம்க்கு மட்டும். டு பை தட் ப்ராடக்ட் அலோன். ஓவராலா இல்ல பெர் பெர்சன் சொல்றீங்களா? அந்த கிட்டு ஓகே, இப்ப ஓகே. அந்த கிட்டு நான் 3000க்கு வாங்குனேன்னா, ம். அந்த கிட்ட வச்சு ஐ வில் பி ஏபிள் டு சர்வ் 10 கிளையண்ட்ஸ். ஓகே. 10 கிளையண்ட்ட நான் பார்க்கலாம். ஸோ அந்த சிஸ்டம்க்கு மட்டும் 3000. அத தாண்டி என்னென்னலாம் வரும்? கலர்ஸ் வரும். அப்புறம் டிசைன்ஸ் வரும். டிசைன் பிரைஸ். அதுக்கெல்லாம் நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். ம். அத அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, ஒரு கிளையண்ட்டுக்கு என்னோட எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் வந்து இன்க்ளூடிங் சிஸ்டம், இன்க்ளூடிங் இந்த கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாம் சேர்த்து என்னோட எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் வந்து சம்வேர் 600 வரும். ஆனா, நான் எவ்வளோ ரூபாய்க்கு விக்கிறேன்? என்னோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்னா, 2500 தருவேன். இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபார் யுவர் 10 ஃபிங்கர்ஸ். இஃப் யூ ஆர் பிரிங்கிங் யர் ஃபிரெண்ட் டூ மீ, ஐ அம் கெட்டிங் ஹர் நெயில்ஸ் டன். அவங்க 10 ஃபிங்கர்ஸ் நான் எக்ஸ்டென்ஷன் பண்றேன். ஐ அம் சார்ஜிங் ஹர் 2500. இதுல எனக்கு அந்த பர் கிளையன்ட்டோடைய எனக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு ரூ. 600 தான் போயிருக்கும். ஓகே. மீதி பேலன்ஸ் எல்லாம் எனக்கு ப்ராஃபிட் தான். இஸ் இட் ஓகே லைக் யூ ஆர் பிரேக்கிங் இட் அவுட் பிகாஸ் ஃப்ரம் மெனி ஆர் கன்ஃப்யூஸ்ட். மெனி ஆர் ஓவர் சார்ஜிங் ஆல்சோ. ஓகே. இப்போ வந்து எ எ என்னோட மீதி எல்லாமே என்னோட ப்ராஃபிட் தான். ஏன் எனக்கு என்னது திஸ் டூ மச் ஆஃப் ப்ராஃபிட் மார்ஜின் நீங்க பட் வி ஹேவ் நினைக்கலாம். டு கன்சிடர் த லாஜிஸ்டிக்ஸ்ல பிளேஸ், ரெண்ட், எக்ஸாக்ட்லி. தட் இஸ் லேபர் வாட் ஐ அம் ட்ரைங் டு எல்லாத்துக்கும். சே. ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 85%, 84% இருக்கு. ரீசன் பீயிங் இஸ் பிகாஸ் இட் இஸ் a பிரீமியம் சர்விஸ். ம். நம்பர் 1. நம்பர் 2 ஐ அம் புட்டிங் மை ஹோல் ஸ்கில் டு திஸ். ஓகே. திஸ் இஸ் நாட் நீங்க நினைக்கிற மாரி சும்மா கலர்னா போடுறதுக்கு என்னம்மா இவ்ளோ காஸ்ட்லி அப்படி இட் இஸ் நாட் தட்ங்க. இது வந்து வே மோர் தேன் தட். இது வந்து அந்த ஸ்ட்ரக்சர நாங்க ஃபார்ம் பண்ணணும். அது நாளடைவுல வளரும்போது அவங்க ட்ரெஸ்லயோ, முடியிலயோ மாட்டாம இருக்கணும். ம். அவங்களுக்கு அது வளர்ந்தா கூட அத எப்படி மெயின்டெயின் பண்ணணும். இதெல்லாம் இருக்கு. அண்ட் வி ஆர் புட்டிங் சோ மச் ஆஃப் மனி ஃபார் த ப்ராடக்ட்ஸ் டு பை. அண்ட் இத நாங்க மெயின்டெயின் பண்றோம். ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் அவர் ஸ்டுடியோ ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில் அண்ட் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ். ஈவன் ஸ்டாஃப் போடுறாங்கன்னா அதெல்லாம் வரும். ஸோ ஆல் கன்சிடரிங் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் டுகெதர். ஸோ திஸ் இஸ் வாட் மை பிரைஸ் இஸ். காம்படிட்டர்ஸ் பிரைஸ் ஆர் வே மோர் தென் ஹெவி. ஓகே. சில பேர் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு மட்டும் ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. வேறஸ் 2800 நான் 2500 சொன்ன பிரைஸ் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் சேர்த்து கலர்ஸோட சொன்னேன். ம். சில காம்படிட்டர்ஸ் வந்து 2500க்கு வெறும் எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. கலர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஓகே. நெயில் ஆர்ட் ஆர் எக்ஸ்ட்ரா காஸ்ட். அது அப்படி இப்படின்னு சொல்லி டாக்ஸோட 3000க்கு வந்துரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் ரியலி நல்லா
லைக் காசு நம்ம 3000 போட்டா கூட யூ கேன் ஈல்ட் அ லாட். பட் கஸ்டமர் வரத்துக்கு நம்ம அவ்வளோ தூரம் போராடணும். யா, யா, யா. இப்ப இருக்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு சோஷியல் மீடியா. அதுக்கு எப்படி நான் வந்து ஈஸியா என்னோட கிளையண்ட்ஸ ரீச் பண்ணா எனக்கு வருவாங்க. அது ஒரு சப்ஜெக்ட்டுங்க. தட் இஸ் ம். அனதர் செட் ஆஃப் நான் சப்ஜெக்ட். அத கேட்கணும்னு இருந்தேன். லைக் நீங்க யூ கேன் பி லைக் டாப் இன் த பிசினஸ். நீங்க பண்றது அவ்ளோ பிரமாதமா இருக்கலாம். பட் அத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இன்ஃபாக்ட் மக்கள உங்ககிட்ட கொண்டு வரணும். கன்வெர்ட் ஆகணும். எஸ். லைக் நீங்க கிரியேட்டரா இருந்ததால டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல யூ ஆர் லைக் கான்ஸ்டன்ட்லி ப்ரமோட்டிங் யுவர் வீடியோஸ். ம். நெயில்ஸ் பத்தி போடுறீங்க, ரீல்ஸ் மேக் பண்ணி போடுறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறீங்க, ஸ்டுடியோ டூர் ரீசென்ட்டா போட்டிருக்கீங்க. ம். நான் இதுல ஸ்கில்லா இருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப், ஹவ் டு ப்ரமோட் மை செல்ஃப். மார்க்கெட்டிங் எனக்கு பண்ண தெரியல. என்ன பண்ணலான்னா, யூ ஷுட் கீப் ஆன் டூயிங் வாட் யூர் டூயிங். லைக் இப்ப ஏதாவது நம்ம சின்னதா ஒண்ணு பிஃபோர், ஆஃப்டர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியிற மாரி இருந்தாலே, உடனே ஃபோன் எடுத்து கேப்சர் பண்றேங்க. என்கிட்ட ஐஃபோன் இல்ல அப்படிலாம் இல்ல. எனி ஃபோன் யூ கேன் டூ. அது ஓகே. நம்ம குவாலிட்டியா இல்லனா கூட பரவால்ல. பட் அட்லீஸ்ட் யூ மேக் ஷூர் யூ ஆர் ஆக்டிவ் ஆன் டு திஸ். பண்ண தான் அதுலேருந்து நம்ம கத்துப்போம். ஸ்டார்ட்டிங் எடுத்தோனே ஒரு நல்ல ஒரு செட்டப் வேணும், லைட் வேணும் இல்ல. ஆப்வியஸ்லி நமக்கு நீடட் பேசிக் இருக்கணும் தான், லைட் இருக்கணும் தான். பட் நம்ம என்ன பண்றோமோ ஒரு பிஃபோர் பிக்சர் ஒண்ணு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது ஆஃப்டர் பிக்சர் போடுங்க. அது சுமாரா இருந்தாலும் பரவால்ல. பட் அது நம்ம ஒர்க்கா இருக்கணும். கான்ஸ்டன்ட்டா பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப். இப்ப என்னுடைய பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்லாம் பாருங்களேன், இதெல்லாம் நான் எந்த தைரியத்தில போஸ்ட் பண்ணேன்னே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த அளவு ஒரு கேவலமானதா இருக்கும் ஒரு போஸ்ட். ஒரு ஃபினிஷிங் இருக்காது, ஒரு நீட்னஸ் இருக்கா. ஆனா அப்ப எனக்கு என்ன தோணுச்சு, "அப்பா நான் இவ்ளோ சூப்பரா பண்ணியிருக்கேன்ல. அத பார்த்து வந்திருக்காங்க. ஆமாங்க. ம். அத பார்த்து நான் நெறைய கிளையண்ட்ஸ் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ, மீன் லைக் ப்ரமோஷன் ஆஸ் இன் பீயிங் வெரி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பர்ட்டிகுலர் ஃபீல்ட். ஏன் அப்டின்னா, நெறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா, அவங்களோட மைண்ட் செட்ல எவ்வளோ ஈஸியான வார்த்தைகள யூஸ் பண்ணி நம்ம ப்ரமோட் பண்ணணுங்கிறது இருக்கு. ஹவ் யூ பிரசன்ட் யுவர் செல்ஃப். எல்லா டைமும் டெக்னிக்கல் டெர்ம்ஸ் யூஸ் பண்ணா நெறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ம். அண்ட் எல்லா டைமும் வந்து புரியாத மாரியே நம்ம ஒரே இதுல சுத்திட்டே இருக்கக்கூடாது. யூசிங் ஈஸி டெர்ம்ஸ் டக்குன்னு அவங்களுக்கு ரீச் ஆகணும். அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, நம்ம கஸ்டமர் பிளேஸ்ல இருந்து யோசிக்கணும். இப்போ வந்து நான் ஒரு ரேண்டமான பொண்ணுங்க. நான் ஒரு ரீல் பார்க்குறேன். எனக்கு அது புரியணும். எனக்கு அந்த ஸ்டார்ட்டிங் 5 செகண்ட்ல ஹூக் கிரியேட் பண்ணணும் எனக்கு. இன்ட்ரஸ்டிங்கா தான் நான் பார்ப்பேன். இல்லன்னா நான் தட்டி விட்டுருவேன். ஓகே. இன்னுமே ஏதாவது ஒரு வீடியோ 1 மினிட்க்கு மேல இருந்தா தட்டி விட்டுருவேன். அப்ப கன்சிடரிங் ஆல் தீஸ் ரிஸ்க்ஸ் நான் ஐ ஷுட் மேக் அ வீடியோ. அப்ப என்ன அந்த டாபிக் சூஸ் பண்ணணும். அதுக்கு ரீசன் வந்து ஊறி ஊறி போனா தான் வரும். எடுத்தோனே வராது. யூ ஓகே. ஷுட் வெயிட். யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் டூயிங். யூ ரியலி திங்க் திஸ் ஃபீல்ட் இஸ் மேக்கிங் மீ ஹேப்பின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். அது இருந்தா தான் அது வரும். யூ ஹேவ் டு பி லைக் சோஷியலி ஆக்டிவ். மார்க்கெட்டிங் ப்ராப்பரா பண்ணணும். எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஐ யூஸ்ட் டு டூ ஆல் வீடியோஸ் நானே தான் பண்ணுவேன். நானே தான் எடிட் பண்ணுவேன். இப்ப தான் வந்து ஒரு டீம் ஹையர் பண்ணி பண்ணிட்டு யூ இருக்கேன். ஹேவ் அ டீம் ஃபார் ஆ. எடிட்டிங் அண்ட் ஸ்டஃப்ஸ். ஓகே. இப்போ ரீசென்ட் டீம் வி ஹையர்ட் அ டீம் அண்ட் வி ஆர் டூயிங் இப்போ ரீசென்ட்டா. பட் அதுக்கு முன்னாடிலாம் என்ன நான் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் மேல ஆயிடுச்சுங்க. ம். இப்ப தான் ஒரு டீமே ஹையர் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நீங்களே பண்ணிட்டு நானே தான் இருந்தீங்க. பண்ணுவேன். ஓகே. நானே இத்தனைக்கும் 256 ஜிபி ஐஃபோன் தான் பேரு. எப்ப பார்த்தாலும் ஐஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் வரும். ஏதாவது ஒரு டெலீட் பண்ணி திரும்பி பண்ணுவேன். எனக்கு அப்புறம் புரிஞ்சுது. இது செட் ஆவாதே! இதுதான் என் ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. நான் அப்ப இது தவிர்க்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்ப இருக்கிற காச எடுத்து இதுல போடணும். போட்டா தான் வரும். அது இல்லன்னா ஏன்னா பிகாஸ் ஐ ஹேவ் லாட் ஆஃப் பிளான்ஸ். நான் இப்ப ஸ்டூடியோ என்டர் ஆனேன்னா, எனக்கு ஒரு 10 கன்டென்ட் எனக்கு அப்படியே சுத்தி இருக்கும் மைண்ட்ல. ம். இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும். அதுவும் நான் ஸ்டார்ட்டிங்ல 2020 ஆரம்பிச்சப்போ யாருமே இன்ட்ரஸ்டடா இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல இன்ட்ரெஸ்ட். தென் இமேஜின் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். Yeah. ஸோ ஐ ஷுட் டூ சம்திங் ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். அப்பதான் அது நின்னு பேசும். அப்ப அதுக்கு எனக்கு கன்டென்ட் தெரியணும். ஸோ அதுக்கு நான் ஏதாவது பிளான் பண்ணணும். ஸோ ஐ நீட் அ டீம். நானே எல்லாமே பண்ணி நான் பாதி விஷயம் மறந்துடுறேன். ம். எனக்கு வந்து கரெக்ட்டா கிளாஸஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. திடீர்னு சர்விஸ் ஏதாவது அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் மறந்துருவேன். ஸோ இஃப் ஐ ஹேவ் அ டீம், தே வில் ஹெல்ப் மீ. இது பண்ணலாம். இந்த மாசத்துக்கு ஒரு யூடியூப் வீடியோ, ஒரு ரீல் பண்ணலாம் அப்படின்னு தே வில் கிவ் மீ சஜஷன்ஸ். அக்கார்டிங் டூ தட் ஐ வில் செட் அ ஸ்கெட்யூல் அண்ட் ஐ வில் டூ. அதுக்கு காசு போட்டு தான் ஆகணும். ம். வேற வழி இல்ல. பிகாஸ் வி ரன் அ பிராண்ட். அது வந்து நின்னு பேசணும்னா ஐ ஹேவ் டு டூ தீஸ் திங்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். பிரீமியமான சர்வீஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ தேர் ஒன்ட் பி லைக் எனி நெகோசியேஷன் வித் த கிளையண்ட்ஸ். ஏதாவது பிளான் பண்றீங்களா? யார கூட்டு இல்ல, வரலான்னு? இல்ல. நான் ஜஸ்ட் கேட்கிறேன். கண்டிப்பா பண்ணலாங்க. நெகோசியேஷன்ஸ் ஆஸ் இன் இல்ல, இல்ல. ஐ மீன் நார்மலா வரவங்க கிட்ட கிளையண்ட் வந்து தே வில் பி லைக் நெகோஷியேட்டிங் ஆர் ஜஸ்ட் நீங்க சொல்றத தே வில் பி ஓகே வித் தட். few people, majority will be ம். negotiating because எடுத்தோனே ஒரு நெயில்ஸ்க்கு 2500 ரொம்ப ஜாஸ்திடி அப்படின்னு வீட்ல இருக்கிறவங்களே சொல்லிருவாங்க. ம். ஆப்வியஸ்லி ம். பட் தே ஷுட் நோ தட் திஸ் இஸ் அ பிரீமியம் வேல்யூ. Yeah. அதுக்கு அப்படிதான் ஆகும். ஏன்னா அது நமக்கு கையில 4 வாரம் இருக்க போகுது. பிரசன்டபிளா இருக்கும்போது அதுக்கு அப்படிதான் ஆகும். அப்படின்னு நினைச்சு பண்ணாங்கன்னா இல்ல. அண்ட் இஃப் தே ஆஸ்க் ஃபார் நெகோசியேஷன் ஐ கான்ட் லூஸ் தட் கோல்டன் கிஃப்ட். கிளையண்ட்ட நான்
லூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ வில் சே டெஃபினெட்லி ஐ கேன் டூ அ பெஸ்ட் ப்ரைஸ் ஃபார் யூ மேம். ஏன்னா ஸ்டார்ட்டிங் எடுத்து பிகாஸ் ஐ லாஸ்ட் தேர் பட்ஜெட். ம். எனக்கு என்னன்னா எடுத்தோனே அவங்க ரிக்வயர்மெண்ட் கேட்டுப்பாங்க. நாட் தட் எல்லா எக்ஸ்டென்ஷனும் 2500 கிடையாது. ம். தேர் ஆர் ஃபார் 1500லாம் இருக்கு. வெறும் கலர்ஸ் தான் போடுறோம்னா 850 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ லாஸ்ட் தெம் ஹவு லாங் யூ நீட் யுவர் எக்ஸ்டென்ஷன். எனக்கு ஒரு வாரம் இருந்தா போதுங்க அப்படின்னா, தென் ஐ கேன் அந்த ஸ்டார்ட்டிங் பிரைஸ் வந்து 1200, 1000 அந்த மாரி வரும். 1500 வரும். ம். எனக்கு ஒரு 1 மந்த் வேணும்னா தான் இட் கோஸ் ஹையர். ஓகே. இல்ல நமக்கு ஒரு ஈவென்ட் நடக்குது. மல்டிபிள் பீப்பிள் நம்ம பண்ணணும். மேரேஜுக்கு நம்ம பண்றோம். பிரைட்ஸ்மெய்ட் பண்றோம். அந்த மாரிலாம் இருந்தா இட் வில் பி லைக் பேக்கேஜ் லெஸ் ஆகும்ல? டெஃபினெட்லி. ஓகே. அதுக்கு அந்த கவுண்ட்க்கு ஏத்த மாரி வி கேன் கிவ் த குட் பிரைஸ். அந்த மாரி பல்கா வந்தா யூ ஹேவ் லைக் மேன் பவர் வித் யூ. யா. மெனி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. தே வாண்டட் டு லேர்ன். எனக்கு வந்து கிளாஸ் முடிச்சோனே கேன் யூ ப்ளீஸ் நான் உங்க ஸ்டுடியோல இன்டர்னா இருக்கட்டுமா? ம். அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிரும். ஓகே தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங். ஸோ ஐ வில் கால் த டீம். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க எக்ஸிஸ்டிங் நெயில் ஆர்டிஸ்ட்டும் தில் பி வெரி மச் ஹாப்பி டு ஹெல்ப் மீ ஐ கெஸ். ஸோ அவங்கலாம் கூப்பிட்டு ஓடிட வேண்டியதுதான் ஈவென்ட்டுக்கு. ஓகே. லைக் நான் அது பண்றேன்னா எனக்கு சர்டிஃபிகேட் மஸ்ட்டா? கரெக்ட். இட்ஸ் a குட் கொஸ்டின். இப்போ ம். வந்து கண்டிப்பா யூ நீட் அ சர்டிஃபிகேட். இப்போ வந்து என்னோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து எங்களுடைய பிரைவேட் அகாடமி தான். வி ம். டோன்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் மாரிலாம் நான் பண்ணல. எதுக்காக அந்த சர்டிஃபிகேட் அப்டின்னா, தட் யூ ஹேட் வெரி ஆர்கானிக்கலி நீ படிச்சிருக்க. ஒரு அகாடமிலேருந்து நீ படிச்சிருக்க அப்படின்னு ஒரு ப்ரூஃப்காக அது. இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் டு அ பிசினஸ்ன்னு வச்சுக்கோங்க. ம். தென் யூ ஹேவ் டு கெட் எம்எஸ்எம்இன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. எம்எஸ்எம்இன்னு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தட் ஆஸ் இஃப் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் அன் அப்ரூவ்ட் ஆர்கானிக் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் வித் திஸ் யூ கேன் அப்ளை ஃபார் லோன்ஸ் ஆல்சோ. ம். எம்எஸ்எம்இ வச்சு அது தேவை. ஸோ எனிதிங் தட் யூ ஸ்டார்ட் யூ நீட் அ சர்டிஃபிகேட். ஓகே. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே லைசன்ஸ்லாம் இருக்கு. அங்கே ஓகே. வந்து யூ ஷுட் கம்ப்ளீட் ஃபியூ ப்ராக்ரஸ் இருக்கு. அப்புறம் they'll give you a லைசன்ஸ். அந்த லைசன்ஸ் ஆஸ் அ பியூட்டி தெரபிஸ்ட் மாதிரி ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இஃப் யூ ஆர் அ பியூட்டி தெரபிஸ்ட் யூ ஷுட் நோ பெடிக்யூர், மேனிக்யூர், நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே. இது ஏன் எப்படி எனக்கு தெரியும்னா, என்னோட செகண்ட் டைம் நான் கோர்ஸ் அப்கிரேட் பண்ணேன். ஆஸ்திரேலியா போயிருந்தேன். ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது நான் லேஷ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன் 2 கோர்ஸுமே படித்தேன். ஓகே. அப்போ படிக்கும்போது மீதி டைம்லலாம் சும்மா தான் இருப்பேன். அப்போ எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா ஜாப்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் மார்க்கெட்டு, ம். டோர் டேஷ் அப்படிலாம் ஒர்க் பண்ணும்போது ஐ ஒர்க்ட் இன் அ நெயில் சலூன் தேர் இன் ஆஸ்திரேலியா. அப்போ ஷி ஆஸ்க்ட் மீ இஃப் ஐ ஹேட் அ லைசன்ஸ். எனக்கு புரியல லைசன்ஸ்னா என்னது எனக்கு தெரியல. நான் இந்தியால தான் படிச்சேன். என்னோட ஒர்க்ஸ்லாம் காட்டினேன். அப்போனா நீ எனக்கு அசஸ்மெண்ட் பண்ணு. நீ எனக்கு வந்து நெயில்ஸ் பண்ணி காட்டுன்னு இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நான் இன்டர்வியூ பண்ணி முடிக்கும்போது ஷி ஆஸ்க்ட் மீ இஃப் ஐ ஹேவ் அ லைசன்ஸ். ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டாக்கிங் அபௌட். அப்போ சொன்னாங்க யூ ஷுட் ஹேவ் அ லைசன்ஸ். இங்கெல்லாம் அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் இது இல்ல. இங்க இல்ல. ஃப்ரீலான்ஸ் பண்றதுக்கு அந்த மாரி பண்றதுக்கு நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் வேணுமா? ஃப்ரீலான்ஸ் இல்ல ஹேபிட்ல நம்ம இட் இது இஸ் பண்ணிடலாம். பெட்டர் இஃப் யூ ஹேவ் எ சர்டிஃபிகேட் ம். அண்ட் உங்களுடைய ஒர்க்ஸ் தான் அங்க பேசப்போது. தே வில் ஆஸ்க் யுவர் ப்ரீவியஸ் ஒர்க்ஸ். ஸோ யூ கேன் ஷேர் யுவர் ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் டு யுவர் கிளையண்ட்ஸ். பட் இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் அ சர்டிஃபிகேட். நீங்க அகாடமி ரன் பண்றீங்க. யூ ஹேவ் யுவர் ஓன் ஸ்பேஸ். பட் நீங்க வேற ஒரு பிராண்டுக்கு போயிட்டு யூ வொர்க்ட் அஸ் அ ட்ரெய்னர். நீங்க அங்க நெயில்ஸ்க்கு ட்ரெயின் பண்றீங்க. ம். ஹவ் கேன் யூ லைக் உங்ககிட்ட ஒரு அகாடமி இருக்கு. பீப்பிள் கம்மிங் உங்க பிராண்டுக்காக வராங்க. ம். இட்ஸ் லைக் ஓகே டு வொர்க் ஃபார் சம் அதர் பிராண்ட். தே மைட் லைக் உங்கள வச்சு அவங்க ப்ரமோட் பண்ணலாம். ம். ஆர் இட் வில் பி லைக் தப்பா போக நிறைய சான்சஸ் இருக்கு. இவங்க ஏன்னா ஒரு ஓனா வச்சிருந்தாங்க. ஷி இஸ் கம்மிங் அண்ட் வொர்க்கிங் ஹியர்ன்னும்போது மேபி அது சரியா போலையோ! ம். எதுக்காக இங்க வராங்கன்ற கரெக்ட். மாரி டாக்ஸ்லாம் வருமே. இட்ஸ் லைக் அ பிரேவ் மூவ். எதுக்குன்னா, இப்போ வந்து நான் வந்து 2020ல படிச்சேன்னு சொன்னேன்லங்க. அப்போ ம். வந்து டக்குன்னு நான் பிசினஸ் ரன் பண்ணணும்னு ஜம்ப் பண்ணல. ஏன்னா, எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ, ம். ஐ வாண்ட் டூ நோ த ஃப்ளோ ஆஃப் திஸ். அதனால ஒரு நல்ல ஒரு பாப்புலரான சலூன்ல போய் நான் நெயில்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு நெயில்ஸ்க்கு வேலை தரீங்களான்னு போய் இன்டர்வியூ கேட்டேன். ஓகே. எதுக்காக போய் இன்டர்வியூ நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ வாண்ட் டூ நோ இஃப் பீப்பிள் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட். நெயில்ஸ் பண்ண வராங்களா? எந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க? எந்த மாதிரியான பிரைஸஸ் வைக்கிறாங்க? அந்த ஃப்ளோ எப்படி இருக்கு? இதெல்லாம் படிச்சு, ஆராய்ஞ்சு தெரிஞ்சுட்டு தென் வி வில் ஓப்பன் ஹவர்ஸ்ங்கிறது தான் என் பிளானு. அப்ப நான் அந்த பாப்புலர் சலூன்ல இன்டர்வியூ போம்போது என்ன அசஸ்மென்ட் பண்ணாங்க. ம். நல்லா தான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னது? ஆமா. நல்லா பண்றேன் ரிஜெக்ட் பண்றாங்க. எதுக்குங்க என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க? வாட் வென்ட் ராங் கேட்கும்போது, ம். எனக்கு வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார் சம்மன் ஹூ இஸ் மல்டிபிள் சர்விஸ் புரொவைடர். லைக் ஆஸ் இன் ஹேர் கட்டும் தெரியணும், நெயில்ஸும் தெரியணும், எல்லாம் ஓ! தெரியணும். உங்களுக்கு நெயில்ஸ் மட்டும் தான் தெரியுது. அப்படின்னா அட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க இன்டர்வியூக்கே கூப்பிட்டுருக்க கூடாது. ஏன்னா ம். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நெயில்ஸ் மட்டும் தான். சரி ஃபைன். இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டோம். சரி எனக்கு அப்ப
ஃப்ளோ எல்லாம் எதுவுமே தெரியாம தான் நான் இந்த பிஸ்னஸா எடுத்தேன். எந்த ஃப்ளோ தெரியணும்னு ஆசைப்பட்டேன். இந்த இந்த கஸ்டமர் ஃப்ளோ, டிமாண்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வேலை கிடைக்கல. சரி ஓகே நம்மளே தெரிஞ்சுக்கலாமேன்னு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் ரன் பண்ணக்கப்புறம், எங்கேயோ நான் லேக் ஆகுற மாரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேட்ஜ் வேணுமோ! என்ன லேக்னா, கஸ்டமர் நெயில்ஸ் மட்டும் தானே பண்றேன். ஐ டோன்ட் டூ எனி எக்ஸ்ட்ரா சர்விசஸ். ஸோ எனக்கு நெயில்ஸ் மட்டும் தான் இருக்கு. நெயில்ஸ் நீடட் கஸ்டமர்ஸ் தான் எனக்கு வரணும். அப்படி வரும்போது கொஞ்ச நாள் ஆக ஆக எனக்கு லேக் ஆரம்பிச்சு. ஒரு நாள் வியாபாரம் நடக்கும். இன்னொரு நாள் சுத்தமா வியாபாரமே நடக்காது. ஒரு 2 நாள் பிஸியா இருப்போம். அடுத்த 4 நாள் சும்மா தான் இருப்போம். என்னமோ ஸ்டாப் பண்றோம். எங்கேயோ இடிக்குது. ஏதாவது பண்ணுமேங்கும்போது தான், அப்ப ஒரு 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 வெல் நோன் பிராண்ட் வந்து தே ஸ்டார்ட்டட் டூ ஓப்பன் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இது வச்சு. மல்டிபிள் பிரான்ச்சஸ் இவ்ளோ தைரியமா பண்றாங்களே! அவங்களுக்கு எங்கிருந்து இவ்ளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பண்றாங்க? அப்படின்னு எனக்கு தெரியணும். ஓகே. ஸோ எனக்கு அத நான் லேர்ன் பண்ணணும். ம். இஃப் ஐ ஹேட் சம்மன் டூ மென்டார் டூ கிவ் அ குட் இது எனக்கு மேபி எனக்கு நான் அங்க அந்த பிராண்ட் அப்ரோச் ட்ரெடிஷனலான வே நீங்க போல. யூ டிட்ன்ட் வொர்க் ஃபார் எனிஒன் எல்ஸ். நோ, நோ, நோ. லைக் நாங்க போய் யா, யா. கேட்டேன். ட்ரெய்னர்ஸ்க்கு தே வேர் இன் சர்ச் ஆஃப் ட்ரெய்னர்ஸ். மெனி பீப்பிள் அப்ரோச்ட் மீ ஃப்ரம் தட் பிராண்ட் சேயிங், "சிந்து கேன் யூ ஹெல்ப் அஸ்? கேன் யூ இல்ல, ட்ரெயின் இல்ல. அஸ்?" ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் திஸ். நீங்க முன்னாடி அது பண்ணல. பட் யூ ஃபெல்ட் லைக் யூ வாண்டட் டு டூ தட். முன்னாடி எது பண்ணல? நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஜாப் ட்ரை பண்ணீங்க. யூ டிட்ன்ட் கம் இன் த ட்ரெடிஷனல் வேல. லைக் நாங்க வொர்க் எஸ், பண்ணிட்டு எஸ். அதுக்கப்புறம் பண்ணல. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஸோ யூ தாட் லைக் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். மேபி எஸ். அது எனக்கு மிஸ் ஆகுதுன்றதுக்காக யூ வென்ட் பேக் தேர். எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஓகே. எனக்கு அந்த கிரவுண்ட் வொர்க் மேபி எனக்கு தெரியாதனால நான் ம். லேக் ஆகுறேனோ! மேபி எனக்கு இன்னும் தெரியணுமோ என்னவோ! ஓகே. அப்படின்னு சொல்லி, இவ்ளோ பெரிய பிராண்ட் பண்றாங்களே! வி ஷுட் நோ ஓகே நம்ம எங்கேருந்து இந்த கீ அ அ ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு? புரியுது. எங்கெங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு? அப்படின்றது மேபி நமக்கு இன்னும் ப்ராப்பரா தெரியணுமோ! அப்படின்றதுனால தான் ஐ ஜம்ப்ட் இன்டூ தட் பிராண்ட். ஸோ யூ வென்ட் தேர் அஸ் அ ட்ரெய்னர் ஆர் ஆஸ் எ ட்ரெய்னர். ட்ரெய்னர்? ட்ரெய்னரா தான் இருந்தேன். ஸோ ஓகே. மை ஜாப் இஸ் டூ டீச் தெம், ம். ட்ரெயின் தெம் வேர் தே கோ ராங். எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் ஆர் நியூ ஸ்டாஃப் வராங்கன்னா, மை ஜாப் இஸ் டூ ட்ரெயின் தெம். ஓகே. ஸோ அண்ட் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுன்றதுலாம் எனக்கு தெரியும். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். அங்க என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அகெயின் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ம். ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு ஒரு ரிஃப்ரெஷ்மென்ட் மாரி நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், தே டோன்ட் ஈவன் லிசன் டூ அஸ். எனக்கு என்னோட டெக்னீஷியன் என்ன சொன்னாரோ நான் அதான் பண்ண முடியும். ம். நீங்க சொல்ற பூஸ் பண்ண முடியாதுன்ருவாங்க. இல்லங்க உங்ககிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வருதுங்க. ம். கஸ்டமர் ரிட்டென்ஷன் இல்லன்னு சொல்றாங்க. நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு நான் பார்த்துட்டேன். ம். ப்ராபப்லி யூ ஷுட் சேஞ்ச் திஸ் ஸ்டெப்ன்னு சொன்னாலும், நோ, நோ, நோ. இந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிதான் வரும். ஓகே. அப்படின்ருவாங்க. ஸ்ட்ரெய்ட் டு ஃபேஸ் சொல்லிருவாங்க. அவங்க கஸ்டமர பத்தி நம்ம கேர் பண்ணாத மாதிரி. கஸ்டமர் பத்தி கேர் பண்ண ஆமா. கேர் பண்ண கிளியர் மாட்டாங்க. தான். எனக்கு தெரியும் நான் என்ன லைக் பண்றேன்னு. தே ஆர் லைக் ஒன் ஆஃப் த கஸ்டமர்ன்ற மாரி. எனக்கு ஒரு 10 கிளையண்ட்ஸ் நான் பண்றேன். ம். 9 கிளையண்ட்ஸ் ஆர் ஹேப்பி. ஒரே ஒரு கிளையண்ட் தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, நான் ஏன் அத மாத்தணும்? ஓகே. தே டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட். அப்கிரேட் தெம்செல்ஃப். நோ. அப்கிரேட். யா. தே டோன்ட் வாண்ட் டு லேர்ன். ஓகே. எனக்கு இதான் பேட்டர்ன். இதான் கத்துக்கிட்டேன். நீ ஓகே. புதுசா ஒருத்தி வந்திருக்க. நீ இட்ஸ் சொல்றதுனால நான் மாத்த மாட்டேன்ருவான். லைக் மோர் ஆஃப் அ பாலிடிக்ஸ் ஆர் ஈகோ எல்லாமேங்க. எல்லாம் கலந்தடிக்குதா? ஓகே. எல்லாமே இருக்கும். எனக்கு அங்க போனதுக்கப்புறம் தான், நான்லாம் எவ்வளோ ஒரு நல்ல இடத்துல இருந்திருக்கேன். ஓகே நம்ம கத்துக்கணும்னு வந்தோம். கத்துக்கலாம். அப்படிதான். நான் அகைன் சொன்ன மாரி, எல்லா ஆளும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்கல்ல. எல்லாமே ம். லேர்னிங் தான். ஸோ ஓகே இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன? இட்ஸ் ஓகே. மை ஜாப் இஸ் டூ டெல் தெம் வேர் யூ கோயிங் ராங். யூ ஷுட் ஃபிக்ஸ் திஸ். நான் ஓகே. சொல்லிட்டேன். தென் இட்ஸ் அப் டூ யூ. ஐ கான்ட் ஃபோர்ஸ் யூ. அந்த ஸ்டாஃப் என் கம்பெனில இருந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஃபயர் பண்ணியிருப்பேன். ஓகே. ஆனா நான் அங்க போய் அத பண்ண முடியாது. யா. ஐ கேம் ஃபார் லேர்னிங். இட் வாஸ் லைக் மோர் லைக் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு கத்துக்கிட்டு வந்துட்டீங்களா? எக்ஸாக்ட்லி. ஐ கேம் ஃபார் லேர்னிங். ஐ லேர்ன்ட். இட் வாஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஐ கான்ட் கிவ் அப் ஆன் மை பிராண்ட் ஆல்சோ. யா. அதனால பேக். லைக் நெயில்ஸ் இருக்கு. யூ ஆர் சீயிங் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நெயில்ஸ். டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் வித் டிஃபரெண்ட் டெம்பரமெண்ட். அவங்களோட ஆட்டிட்யூடா இருக்கலாம். டிஃபரெண்ட்டா இருக்கும். ஹவ் டு யூ லைக் ஹேண்டில் தெம்? லைக் அந்த பீப்பிள் ஸ்கில் ரொம்ப முக்கியம்ல இதுக்கு ஆக்சுவலா. ஆமாங்க. ஆ? இதோ இல்ல இதே ஏதாச்சும் சிரிப்புல பேசிட்டு இருந்தா இதே மாரி பண்ணியிருக்கீங்களா? இதே மாரி சிரிச்சுட்டே தான் இருப்பேன். என்ன ஓகே. சொன்னாலும். ஆ மெனி அங்க வந்தோனே 2 ஹவர்ஸ் என்கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ம். கரெக்ட்டுங்களா? ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி முடிக்க சர்விஸ் டைம் வந்து 1 1/2 ஹவர்ஸ் டூ 2 ஹவர்ஸ். அந்த 2 ஹவர்ஸ்ல மாத்தி மாத்தி நம்ம மூஞ்சி தான் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ அ அந்த வைப் பேச பேச தே வில் ஷேர் தேர் பெர்சனல். ம். ஸோ ஹியர் நெயில் டெக்னீஷியன் பிகம்ஸ் அ ஹீலர். இல்ல. ஆஸ் இன் ஒரு தெரப்பி. தெரபிஸ்ட் மாரி மாறிடுவேன் நானு. ஐ வில் லிசன். ஐ வில் பி ஆல் தேர் இயர்ஸ். அவங்க வந்து ஒரு இப்படி ஒரு ஸ்பார்க்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, வில் கெட் ஆல் தி அப்படியே பீஸ். கடகடன்னு கொட்டிருவாங்க. அது என்ன நடந்துச்சு தெரியுமா? இது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்கலாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு. எல்லாமே வந்து நான் அத கேட்கவும் செய்யணும். ஐ ஷுட் மேக் த கிளையன்ட் ஃபீல் ஐ அம் கன்சர்ன்ட் அபௌட் ஹர். நெயில்ஸும் பண்ணணும்.
எங்கேயாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு நெயில்ஸ்லாம் விட்டுட்டு கதைக்கு பேச இல்ல, ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்ல. இல்ல. யூ ஃபீல் லைக் ரொம்ப யா, யா, ப்ரொஃபஷனல். யா, யா. நான் அப்படியே மூழ்கி போயிடுவேங்க. ஓ! நெறைய ஆமா இட்ஸ் லைக் அதிலேயே ஊறிடும். மெடிடேட்டிவ் ஸ்டேட் மாரி இருக்குமா அது? டெஃபினட்டா. எனக்கு என்னோட வேர்ல்டு வந்து அந்த ம். 2 ஹவர்ஸ்ல அப்படியே அமைதியாயிடும். எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் இஸ் லைக் தட்ல? புடிச்ச வொர்க்க பண்ணோம் அப்படின்னாலே ம். கிவ் அஸ் மோர் பீஸ் தானே. ஓகே. ஸோ அதான் ஐ வில் பிகம் அ தெரபிஸ்ட். ஐ வில் பி லைக், "ஓ டோன்ட் வரிங்க. திங்ஸ் வில் பி ஆல் ரைட்" அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் தட் இஸ் அகெயின் எனக்கு ஐ அம் மேக்கிங் ஹர் கம் அகெயின் நோ. யா, யா, ஐ யா. அம் மேக்கிங் ஹர் விசிட் மீ அகெயின். யூ நோ வாட், நான் சிந்து கிட்ட நெயில்ஸ் மட்டும் பண்ணல. நான் லூஸ் மாரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டி. எல்லாமே கேட்டுக்கிட்டாங்கடி அவங்க. நெக்ஸ்ட் டைம் ஐ ஷுட் விசிட் ஹர். ஸோ நெக்ஸ்ட் டைம் தே வில் கம் வித் ம். டு சீ மீ வித் சம் காஃபி, ம். சம் ட்ரிங்க்ஸ். இந்தாங்க ஜூஸ் வச்சுக்கோங்க சிந்து. நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் தே பிகம் லைக் யுவர் ஃபிரெண்ட்ஸ் அந்த மாரி. ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ வி ஷுட் கிரியேட் தட் ஸ்பேஸ். இட்ஸ் நாட் அபௌட் த டிசைன்ஸ். அதுவும் இட் மேட்டர்ஸ். பட் எஸ். ஆல்சோ த பீப்பிள் ஸ்கில்ஸ் ஹவ் யூ பிஹேவ் வித் எஸ். தெம். யா. இன்டராக்ட் பண்றது வைப். எஸ். எஸ். இந்த கல்ச்சர் என்வாயர்ன்மென்ட். எஸ். ஓகே. அது இருக்கு. சரி. ஓகே. நான் இந்த ரீசன்ஸ்க்காக தான் உங்ககிட்ட வரணும். நெயில்ஸ் நான் சர்ச் பண்றேன். வை ஷுட் ஐ கம் டூ யூ ஃபார் நெயில் எக்ஸ்டென்ஷன் ஆர் த சர்வீஸ் யூ ப்ரொவைட்? கேன் யூ லைக் யூஎஸ்பி ஆர் இதுக்காக என்கிட்ட வாங்கன்னு தைரியமா சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? என்னோட ஜர்னி வந்து அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் குடுத்தது. ஓகே. அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் ஹேஸ் ஹெல்ப் மீ டு பில்ட் அ ஸ்ட்ராங் கிளையன்டெல் ரெக்கார்ட். நான் சொன்னேன்ல அந்த 4 டைப்ஸ் ஆஃப் என்ஹான்ஸ்மென்ட் இருக்கு. அதில அக்ரிலிக்ஸ் இருக்குன்னு சொல்லி. அக்ரிலிக்ஸ்ல வந்து நான் எக்ஸ்பர்ட். ஓகே. அது எப்படி பில்ட் பண்ணணும், அது எப்படி பல்ஜியா வைக்கக்கூடாது, கம்மியா அதெல்லாம். ஸோ தட் வில் ஹெல்ப் த நெயில்ஸ் டு ஸ்டே ஃபார் 1 மந்த்துக்கும் மேல. ஸோ ஹியர் பீப்பிள் இவ்ளோ அமௌண்ட் பே பண்றாங்க அப்படின்னா, 1 மாசம் ஸ்டே இருந்தா, இவங்க கிட்ட நான் இவ்ளோ காசு குடுத்தேன். எனக்கு 1 மந்த் மேலேயே ஸ்டே இருந்துச்சு. ஸோ ஐ ஷுட் விசிட் ஹர் அகைன்னு வருவாங்க. அப்படிதான் எனக்கு இந்த வருஷம் இவ்ளோ வருஷமும் நான் அதில தான் அ பில்ட் ஆயிருக்கு. ம். ஆனா, இப்ப கல்ச்சர் மாறிடுச்சு. இப்ப வந்து ஐ மீன் ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்ப வந்து சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷனுக்கு ட்ரெண்டிங் போக ஆரம்பிச்சுருச்சு. அக்ரிலிக் எப்படி ஒரு இதுவா இருந்ததோ, ஓகே. அந்த மாரி இப்ப அக்ரிலிக் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி சாஃப்ட் ஜெல்லுக்கு வந்துருச்சு. ஸோ, அப்ப நான் அக்ரிலிக்கா இருந்தேன். அதுக்குன்னு எனக்கு சாஃப்ட் ஜெல் தெரியாதுன்னு இல்ல. இப்ப நான் ட்ரெண்ட் மாறவும், ஐ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் சாஃப்ட் ஜெல் நவ். ஓகே. ஸோ, வாட்டெவர் ஐ டூ, ஐ வில் கிவ் யூ 100% குட் ஸ்டே. அண்ட் க்ரோ ஆகுற டயத்துல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நான் அதுக்கேத்த மாரி பண்ணுவேன். ம். அண்ட் அதுக்குன்ட்டு 100% எல்லாரையுமே குடுக்கணும்னு சொல்லவும் முடியாது. ம். அதுல லேக் ஆனாலும் ஆகலாம். சில பேருக்கு பிடிக்காம போலாம். ஓகே. பட் மை கோல், மை ஜாப் இஸ் டு சாட்டிஸ்ஃபை தெம். அனுப்பும்போது சிரிச்ச முகத்தோட, ஹேப்பினஸோட அந்த காசு குடுக்கும்போது, அந்த ஹேப்பினஸோட வாங்கணும். அந்த மாரி. ஓகே. ஸோ, இப்ப என்கிட்ட வரீங்க அப்டின்னா, 100% ஸ்டே நல்லாருக்கும். லுக் நல்லாருக்கும். ஐ வில் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஆப்வியஸ்லி. அது பாக்க பாக்க உங்களுக்கு என் ஞாபகம் வரும். அது பாக்க பாக்க நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் சிந்து கிட்ட புக் பண்ணணும்னு அந்த வைப நான் செட் பண்ணிட்டு தான் திருகி விட்டுட்டு தான் அனுப்புவேன். கரெக்டான ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவீங்க. ஓகே. எல்லாத்தையும் தூபம் போட்டு தான் அனுப்பிச்சு விடுவோம். ஷிஃப்ட் ஆகுது சொன்னீங்க. அக்ரிலிக்ல இருந்து நமக்கு சாஃப்ட் ஜெல் ஆகுது. அண்ட் மோஸ்ட்லி லைக் கவர் ஆகுறது எல்லாமே ஒரு லைக் உங்ககிட்ட இருக்க டிசைன்ஸா இருக்கலாம். ஒரு ரெஃபரன்ஸ் காமிக்கலாம். ஹேவ் யூ எவர் காட் லைக் கொஞ்சம் வியர்டானது? பிகாஸ் நான் ஹாலோவின் டைம்லலாம் பார்த்துருக்கேன். இந்த ஸ்கல்லா இருக்கட்டும், ஆர் லைக் பிளட் சம்திங் லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு கிளையன்ட் வந்திருக்காங்களா? லைக் அன்யூசுவலா? ஆஹா. ஆர் யூ அந்த லுக்கிங் ஃபார்வர்ட் டூ தட்? லைக் டிஃப்ரெண்ட்டா இருக்கிறதுக்கு? ஆமாங்க. டெஃபினட்டா. எனக்கு வந்து எப்பவுமே பிரிட்டி லாங் நெயில்ஸ் பண்ணணும்னு ஆச. ஓகே. நம்ம கல்ச்சர் நம்மளுடைய ரொட்டீனுக்கு வந்து லாங் நெயில்ஸ் செட் ஆகாது. ம். ஸோ எனக்கு அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்லாம் கேட்டு எனக்கு வந்ததில்ல. ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ. ஓகே. அண்ட் மீ பீயிங் அ நெயில் டெக்னீஷியன், ஐ அம் மோர் கான்ஃபிடென்ட் இன் ஸ்கல்ப்டிங் அ நெயில். இப்போ வந்து ஸ்கல்ப்டிங் அ நெயில்னா, அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க ஷேப் எப்படி பண்றது. இருக்கணும், ஷேப் ம். பண்றது, ஈவனா ஷேப் பண்றது, அது பிரசன்டபிளா த்ரூ அவுட் தி வீக் எப்படி வச்சுக்கிறதுன்னுலாம் பண்ணுவேன். நான் சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங் வீக். ட்ராயிங்லாம் ஒழுங்கா வராது. பட் நெயில்ஸ் பொறுத்தவரைக்கும் ட்ரா பண்றதுக்கு ஒரு டூல்ஸ் இருக்கு. லக்கிலி நான் தப்பிச்சுட்டேன். ம். இந்த ப்ராடக்ட் ஒண்ணு யூஸ் பண்ணா போதும். இது வந்துரும். அந்த ஓகே. மாரி தான். ஸோ உங்க நெயில் சலூன் பிரான்ச் எங்க இருக்கு? நாங்க ஃபர்ஸ்ட்டு அல்சா மால்ல யா, வச்சிருந்தோம். ஸ்டார்டட் தேர். அங்கேருந்து ரீலோகேட் ஆயிட்டு இப்போ அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் இட் இஸ் கன்டினியூயிங் தேர். ம். இன்னொன்னு வந்து வி ஆர் பிளான்ட் இன் வேளச்சேரி. வேளச்சேரியில வந்து ஸ்கின் கிளினிக்கு உள்ள. ஸோ இட் இஸ் அ ஸ்மால் ஸ்பேஸ் செட்டப் இன்சைட் அ கிளினிக். ஓகே. ஸோ யூ கேன் கெட் யூர் நெயில்ஸ் டன் இன் வேளச்சேரி அண்ட் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்சோ. கோஎக்ஸிஸ்டிங் அந்த புதுசா அந்த ஸ்கின் கிளினிக்குள்ள நீங்க இருக்கீங்களா? எஸ், எஸ், எஸ். ஓகே. நெயில்ஸ பத்தி நெறைய பேசிட்டோம். நீங்க சொன்னீங்க லைக் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. சில இடத்துல நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாரி சொல்றீங்க.
இஸ் தேர் லைக் இந்த மூவிஸ் லைக் கோ டு மூவிஸ், ஃபீல் குட் மூவிஸ் இத பார்த்தா ஐ வில் ஃபீல் பெட்டர்ன்ற மாரி இருக்கா? ஆக்சுவலி நான் மூவிஸ் பார்க்கறதுல ரொம்ப சுமாரான ஒரு ஆள் தான். அப்படியா? பெருசா மூவிஸ் பார்க்க ஆனா மாட்டேன். நீங்க பேசுறது, நீங்க யூஸ் பண்ற எடிட்ஸ் ஆர் நீங்க டயலாக்ஸ்லாம் பார்க்குறப்ப நெறைய மூவி ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்றீங்களே! அதுதான் அந்த அந்த அது மீம்ஸ் எல்லாம் ரீல்ஸ்ல மட்டும் பார்க்குறது. ஓகே, ரீல்ஸ் ஓகே. போது ஓகே. நான் ஃபுல்லா பார்க்க மாட்டேன். ஆஹா. கிளிப்ஸ் மட்டும் இப்ப பார்ப்பேன். ஏதாவது ஓடிடில படம் வந்தாலே, நான் வந்து அது பிரிச்சு பிரிச்சு பார்ப்பேன். 4 நாள் ஓட்டி பார்ப்பேன் அத. அந்த மாரி. ஓகே. ஸோ, ஆ எனக்கு ஃபீல் குட் மூவினா என்ன சொல்லலாம்? நான் 90ஸ் கிட்ஸ்னா அப்ப என்ன படத்த சொல்லலாம்? வானத்தை போல. பழசா? ஆ எனக்கு ரமணா, இந்த ஃப்ரெண்ட்ஸு, இப்ப இப்ப வந்து மயக்கம் என்ன, ம். 3 அதெல்லாம். அந்த மாரிலாம் தான் எனக்கு அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிருக்கும் அந்த படம்லாம் தான். ஓகே. மூவி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ லைக் டு யூ ரீட் புக்ஸ்? ஆமாங்க. எனக்கு புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐ மீன் அ ஒரு வருஷமா புக்க தொட்டுருக்கேன். ம். எப்படின்னா, லைக் இந்த செல்ஃப் ஹெல்பிங் புக்ஸ் இருக்கும்ல, மென்டல் வெல்னஸ் ம். லைக் "வை ஹேஸ் நோபடி டோல்ட் மீ திஸ் பிஃபோர்ன்னு" டாக்டர் ஜூலியஸ் ஸ்மித்தோட புக் ஒண்ணு இருக்கும். ஸோ ஓகே. அந்த மாரி அந்த நம்மளுடைய எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றது, எப்படி ஹீல் பண்ணிக்கலாம் நம்மளுடைய எமோஷன்ஸ, லைக் ஹவ் டு கன்வெர்ட் அவர் நெகட்டிவ் திங்ஸ் டூ அ பாசிட்டிவ். பிகாஸ் நம்மளுடைய மென்டல் வந்து எப்படின்னா, லைக் வி கெட் அட்ராக்டட் டூ நெகட்டிவ் திங்ஸ் வெரி ஈஸிலி தேன் த பாசிட்டிவ். ஸோ அத வந்து அத எப்படி கண்ட்ரோல் பண்ணி, அத மோல்ட் பண்ணி, அத எப்படி ப்ராசஸ் பண்றது அந்த ஃபீலிங்க. வி ஷுட் கிவ் அவர் செல்ஃப் அந்த ப்ராசஸிங் ஃபீல். அதெல்லாம் வந்து அந்த மாரி அந்த அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல படிச்சுப்பேன். ஓகே. கேன் யூ கிவ் லைக் சஜஷன்ஸ் இது படிங்கன்ட்டு? என்ன படிக்கலாம்? ஹவ் டு ஹீல் திங்ஸ்ன்னு ஒரு புக் ஒண்ணு இருக்கும். ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஆத்தர்ஸ் நேம். ஹவ் டு ஹீல் திங்ஸ். ஓகே ஃபைன். ஹவ் டு ஹீல் திங்ஸ் அண்ட் வை ஹேஸ் நோபடி டோல்ட் மீ திஸ் பிஃபோர் டாக்டர் ஜூலியஸ் ஸ்மித் திங்க் ஆர்டிகல் தான் நினைக்கிறேன். கீழ போட்டுறலாம். ஓகே. அது அப்புறம் இக்கிகாய், இக்கிகாய். பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் அது அண்ட் சம்திங் லைக் தட். டூ எபிக் ஷிட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த அந்த புக்கு ஃபுல்லாவே வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு லைன் ஒரு ப்ராவர்ப் ஒரு கோட்டா தான் இருக்கும். ஈச் அண்ட் ஓகே. எவ்ரி பேஜ் யூ டர்ன் அது ஒரு கோட்டா தான் வரும். கேப்ஷன் போடுற மாரி இருக்கும். ஆமா. அந்த மாரி தான் ஓகே. இருக்கும். ஸோ யா. குட். அப்படியே ஒரு பஞ்ச் அடிக்கிற மாரி இருக்கும். அந்த லைன் சொல்ல சொல்ல. அட ஆமால்ல அப்படின்ற மாரி. ஐ லுக் இன்டு இட். எஸ் யூ ஷுட். வி ஹேட் அ வண்டர்ஃபுல் டாக். எனக்கு புரியாத விஷயம் லைக் பிளாங்க்கா இருந்த விஷயத்தலாம் ரொம்ப சின்ன பசங்களுக்கு சொல்ற மாரி எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்படியா? தேங்க் வி யூ. ஆர் லைக் சோ மச் ஹேப்பி டு ஹேவ் யூ அஸ் அவர் கெஸ்ட். வெரி நைஸ். ஐ ஷுட் பி ஹேப்பி. தேங்க் யூ கரண் ஃபார் அப்ரோச்சிங் மீ. ஏன்னா ஃபினாமினெயில்ஸ் வந்து சோ ஃபார் நாங்க இன்டர்வியூஸ்லாம் பண்ணோம்னா, ம். வி வில் டெமான்ஸ்ட்ரேட் வாட் வி ஆர் டூயிங். ஒரு ஆங்கர் இருப்பாங்க. அவங்களுக்கு நெயில்ஸ் வச்சு, அப்படி நம்ம அப்படிதான் சொல்லி எங்களுக்கு பழகியிருக்கு. ம். திஸ் ஒன் இஸ் இட் இஸ் லைக் வெரி மச் நியூ டு அஸ் அண்ட் ஐ வாஸ் so happy sharing my knowledge on this and I should grateful to be here and it was pleasure meeting Hope you you and your enjoyed team. the show. Yes, definitely. All your questions were more interesting and I had a good time. Looking forward to like இன்னொரு எபிசோட் நம்ம Another பண்ணலாம். episode. Okay. வேலை சைட்ல ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் we can do a studio tour. Yes, definitely. போயிடலாம். Okay. Thank you, Karan. Thank you, guys. Bye. Bye.